வெளியில போறா, மகள் வீட்டுக்கு போறா, அதால நேரத்தோட கொஞ்சம் செய்து வச்சுட்டு இப்ப பூசைக்கு போயிட்டு வந்து போயிடுவா. ஆகவே நேரத்தோட காலையிலேயே செய்து வச்சுட்டேன். கோயிலுக்கு போறபடியா பூசைக்கு போறா. இப்ப சொல்லுவேன், நேற்று சனிக்கிழமையே மீன் எல்லாட்டி இறைச்சி சமைச்சு வச்சிருவேன். இன்று வந்து சோறும் இறக்கறையும் சமைக்கிறேன். அப்பவும் நீங்க அரை வச்சுதானே சாப்பிட போறீங்க? இல்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்து சமைக்க இல்ல, வந்து அப்படியா நகரியலுக்கு நேரம் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் சனிக்கிழமை செய்து வைக்கிறேன். சரி சரி. மீன் கறியை வச்சு 2 நாளைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி என்ன. அதாவது ஊர்ல இருக்கும் போது மிக்ரோந்துகள் இதுகள் இல்லாத காலத்துல அப்படித்தானே சாப்பிட்டோம். திருப்பி சூடாக்குறது இல்லத்தானே, அப்படியே இதன்றத. ஆனா அந்த வெயிலுக்கும் வந்து அவ்வளவு குளிரும் இருக்காது. இப்ப வசதிகள் வாய்ப்புகள் அப்படி இருக்கிறதால மிக்ரோன்ல சூடாக்கி சாப்பிடலாம் தானே. சோறு அப்ப உடனே சமைச்சு போட்டு சாப்பிடுங்க, கொஞ்சம் ஊர்ல சாப்பிடும் சுடா சுட சாப்பிடுங்க. நிச்சயமாக அதான் நான் பிரேமாவுக்கு சொல்லுவேன், எல்லாத்தையும் சமைச்சிட்டு கடைசியாக சாதத்தை சமைங்க. ஒவ்வொரு நாளும் சோறு சாப்பிடுறது தான் போடுவேன் கொஞ்சத்துக்கு. அது நல்லா இருக்கும், சுட சுட. சரி, மிகுந்த மகிழ்ச்சி. அந்த உற்சாகத்தோடையே இன்றைய நாளை வரவேற்றுக் கொள்வோம், எமதாக்கிக் கொள்வோம். இன்று நிறைவுக்கு வர போறோம். அடுத்த ஞாயிறு மிச்சம் இருக்குமோ இந்த மாதத்துல? கண்டிப்பாக கண்டிப்பாக. வார ஞாயிறு இன்று 25, அங்காட இன்னும் ஒரு கிழமையும் இருக்கு. அப்ப நடுப்பகுதியை தாண்டி கொண்டிருக்கிறோம். சரி சரி, சந்தோஷம். விரைவில் அனுப்பி விடுவோம் இந்த மாதத்தையும் என்று கேட்டு, இன்றைக்கு பின்னிருந்து முன்னாக 8 மணிக்கு ஜீவாவின் தேடலில் நிகழ்ச்சி இருக்கிறது. 8 மணி 5 மணி அழகிய மலர்கள் வருவார்கள் கண்டிப்பாய். 4 மணிக்கு எதிரும் புதிரும் இன்று 97வது அங்கத்தில் சந்திக்கிறார்கள். அவர் சமையல் எல்லாம் செய்கிறார்கள், புது புது சமையல்கள் எட்டி பாருங்க. அல்லது சிறு இளையவர்களுடைய உரையாடல் விவாதம் எல்லாம் நடக்கும் அந்த நேரம். பின்பு நாங்கள் 2 மணிக்கு கண்டிப்பாக சுடர் ஓய்பி கிளப்பில் சந்திக்கிறோம். இன்று இளையவர்கள் 9வது தலைப்போடு வருவார்கள். இன்று ஒரு இறுதி முயற்சியாக இன்னும் ஒரு முறை இளையவர்களை அழைத்திருக்கிறோம். பெற்றோர் தெய்வம் நிறைவடைந்ததுக்கு பிறகு இணைந்தால் சந்தோஷம், இணையாவிட்டால் அதை விட சந்தோஷம் என்று நகர போகிறோம். இளையோர் யோகா யோசிச்சு செய்வோம். கோரம், அதாவது எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து. அதுக்கு முதலாக பெற்றோர் தெய்வம் உடன் தலைப்பில் யார் யார் இருக்கிறார்களோ, போன முறை நல்லா போச்சு, தலைப்பு எழுதாமல் பேசி நிறைய நேரம் பேசினீர்கள், சிறப்பாக இருந்தது. கடந்த வியாழன் ஜெர்மனி போன்ற நாடுகளில் தந்தையர் தினமோ இருந்தது இல்லையா? அப்ப இன்று தந்தை பற்றிய சிந்தனைகள் இருந்தால் அந்த நேரம் என்ன காலுக்கு சில்லு போடாமல் உறவுகள் உட்கார்ந்திருந்தால் பேசலாம். அதுக்கு முதல்ல நாங்கள் சமய சிந்தனைக்குள் இப்போது நுழைந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து கொள்வோம். ராஜினி அவர்கள் பொறுப்பேற்க எல்லோரும் இணைந்து கொண்டு தொடர்போம். உற்சாக வணக்கம். உற்சாக வணக்கம். அதிபரவர்களுக்கும் அனைவருக்கும் உற்சாக வணக்கம். இன்று 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வைகாசி மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் சிறப்பு மாதத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும், லண்டன் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சமய சிந்தனை ஓதலாக ஆரம்பிப்போம். வணக்கம் டேவிட் அவர்களை, வாருங்கள், உங்கள் சிந்தனையை தேவை. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 2089 பாஸ்கா காலம் 7ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திருகவை புனித பாஸ்காஸ் பைலன் அவர்களை நினைவு கூறுகின்றது. என்றால் நேரத்தோடைய இங்கே எங்களுடைய பாமுக தொலைக்காட்சியிலே திங்கட்கிழமைகளில் நிகழ்ச்சிகளை தருபவர் பைலன் அவர்கள்.
ஆகவே அவருடைய புனிதருடைய நாளை இன்றைய நாள் கொண்டாடுகின்றது. அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பான உறவுகளே, எம்மை படைத்தவரை நாம் பாடுவோம். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள், மனிதராய் வாழுங்கள். மாசறு பொன்மனம் படைத்தவன் தானே உலகின் முழு மனிதன். மாசறு பொன்மனம் படைத்தவன் தானே உலகின் முழு மனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன், மனிதருள் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள், மனிதராய் வாழுங்கள். வாழ்த்தொலியாக அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 1-11 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியதாவது, தந்தையே, நேரம் வந்துவிட்டது. மகன் உம்மை மகிமைப்படுத்துமாறு நீர் மகனை மகிமைப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் எல்லோருக்கும் அவர் முடிவில்லா வாழ்வை கொடுக்கும் பொருட்டு மனுமக்கள் அனைவர் மீதும் நீர் அவருக்கு அதிகாரம் அளித்திருக்கின்றீர். முடிவில்லா வாழ்வு என்பது உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. நீர் எனக்கு செய்ய கொடுத்த பணியை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மகிமைப்படுத்தினேன். தந்தாய், உலகம் உண்டாகும் முன்பு உம்மிடம் எனக்கிருந்த அதே மகிமையை அழித்து இப்பொழுது என்னை முன் மகிமைப்படுத்தும். உலகிலிருந்து பிரித்து நீர் எனக்கு அளித்த மக்களுக்கு உமது பெயரை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உமக்கு உரியவர்களாக இருந்தார்கள். அவர்களை என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் உமது வார்த்தையை கேட்டார்கள். நீர் எனக்கு தந்ததெல்லாம் உம்மிடமிருந்தே வந்ததென்பது இப்பொழுது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் எனக்கு அறிவித்ததையே அவர்களுக்கு எடுத்துச் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையாகவே அறிந்து கொண்டார்கள். நீர் என்னை அனுப்பினீர் என்பதை விசுவசித்தார்கள். அவர்களுக்காக நான் உம்மை மன்றாடுகின்றேன். நான் மன்றாடுவது உலகிற்காக அன்று, நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே. ஏனெனில் அவர்கள் உமக்குரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்களால் நான் மகிமை பெற்றிருக்கின்றேன். இனி நான் உலகில் இரேன், அவர்களோ உலகில் இருக்கின்றார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். பரிசுத்த தந்தாய், நாம் ஒன்றாய் இருப்பது போல் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி உமது பெயரால் அவர்களை காத்தருளும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளிலே இயேசு தனது வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்த மக்களுக்கும் பரலோக தந்தையுடைய கட்டளைகளை நியாய பிரமங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த மக்களுக்கும் இன்றைய நாளிலே மன்றாடுகின்றார். கடந்த வியாழக்கிழமை நாங்கள் கிறிஸ்துவின் பரலோகத்துக்கு விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த விழாவை பெருவிழாவாக கொண்டாடினோம். அதற்கு முன்பதாக தன்னுடைய மக்களை, தான் அன்பு செய்த மக்களை, எந்த மக்களுக்காக தன் உயிரை பரித்தியாகம் செய்தாரோ அந்த மக்களுக்காக காத்தருளும் என்று வேண்டுகின்றார்.
இயேசுடைய காலத்திலே அவர் போதித்துக் கொண்டிருக்கும் போது, இந்த உலகம் உங்களை சும்மா விடாது, ஓய் நாய்களிடையே உங்களை அனுப்புகின்றேன், ஆகவே விவேகத்துடனும் கண்ணியத்துடனும் மதிநுட்பத்துடனும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு போதித்து அனுப்புகின்றார். ஆனால் இன்று அவர்களுக்காக இறைவனை பார்த்து, பரலோக தந்தையை பார்த்து ஜெபிக்கின்றார். தம் சீடர்களுக்காக மன்றாட்டை ஏற்றெடுக்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியிலே. நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகின்றேன், தமது பணிவாழ்வு நிறைவு அடையும் நேரம் நெருங்கி வந்தவராய் அறிந்தவராய் விண்ணக தந்தையிடம் தமது இதயத்தில் எழும் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இறைவேண்டலாக அர்ப்பணிக்கின்றார் இயேசு. தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவு செய்து தந்தையை மாட்சிப்படுத்திய திருமகன் உலகம் தோன்றும் முன்பாகவே தமக்கு அளிக்கப்பட்ட மாட்சிமை மீண்டும் தம்மிடம் வந்தடையும் என்கின்றார். தாம் விட்டு செல்லும் போகும் பணியை சீடர்கள் தொடர்ந்தாற்ற தேவையான ஆற்றலை விண்ணக தந்தை அளிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றார். நமது பணி இயேசுவின் பணியை தொடர்வதுதான். ஆண்டவர் எடுத்த மன்றாட்டு நமக்கும் பொருந்தும். அந்த வார்த்தையை நற்செய்தி வார்த்தையை இந்த உலகத்துக்கு அறிவிப்பதற்காக. இன்றைய நற்செய்தி வாதகத்தில் இயேசு தந்தையிடம் வேண்டுவதை கேட்கின்றோம். தமக்கு தந்தை கொடுத்த பணியை நிறைவேற்றி அவரை மகிமைப்படுத்தியதாக இயேசு தம் வேண்டலில் கூறுகின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அனைவரும் இறைவனின் வார்த்தையை அறிவித்து இந்த உலகத்தின் எந்தெந்த பொறுப்புகள் நமக்கு தரப்பட்டதோ அந்தந்த பொறுப்புகளை எல்லாம் நாம் அனுபவித்து பிறரை அன்பு செய்து இன்றைய பாடலிலே பாடிய அந்த பாடலை நாம் நினைவு கூர்ந்து எமது வாழ்வை பிறருக்காக அர்ப்பணித்து வாழுவோம், பிறரை அன்பு செய்வோம், அன்பு சகோதர சகோதரிகளாக இந்த உலகத்திலே வாழும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளுவோம். சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கு இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து அன்போடு விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கை திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, மீண்டும் நாளே சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதத்தில் பொன் டிமாஷ் போபுத்தோஸ். நன்றி, வணக்கம். ராஜினி. ஓகே, தொடர்ச்சியாக நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் இவர்களே. அடுத்ததாக ஜியா நடேசன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாகவனம் இன்றைய தொகுப்பாளர் ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் தொகுப்பாளர் கலைவாணி அவர்களுக்கும் அனைத்து பாமு அவர்களுக்கும் நிதியங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இன்று பாஸ்கா காலத்தின் 7ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை எனது ஆக்கம் 9070. இன்று ஆண்டவரின் விண்ணேற்ப திருநாளை கொண்டாடுகிறார்கள். முதல் வாசமாக எங்கள் கண்கள் முன்பாக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தெவியல் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூயாவின் துணியோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்தியவன் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்த யாவற்றையும் குறித்து தனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்பிற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தான் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவரிடம், நீங்கள் எருசலேம் விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டிருந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்கள் இன்னும் சில நாட்களில் தூயாவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறுகின்றார். பின்பு அங்கே கூடியிருந்தார். அவரிடம், ஆண்டவரே, இஸ்ராயலுக்கு ஆட்சியினை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ளார். நோக்கங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூயாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை பெற்று ஜெருசலேமிலும் யூதா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையில்லா எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். விண்ணக தந்தையின் மகன் இயேசு கடவுள் நம்மோடு என்ற பெயரோடு மன்னகம் வந்தார். தன் சாவின் வழியாக உலக மக்களுக்கு வாழ்வை தந்து வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்து விண்ணகம் சென்ற இனிய விழாவின் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சீரல் உறுதியுடனும் உற்சாகத்துடன் தான் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்த ஊக்கமளித்தார். தன்னிலை உணர்ந்து இத்தரணியில் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் எடுத்து கூறினார்.
உலக முடிவரை என்னாலும் உங்களிடம் இருப்பேன் என்று உறுதி கூறினார். நாமும் இறை ஆசிரியரை பெற்றவர்களாய் மண்ணுலகின் மனிதராய் வாழ்ந்து விண்ணுலகம் அடையும் வரை இயேசு விட்டு சென்ற பணியை விருப்படம் செய்வோமாக. இந்த மாதம் வைகாசி மாதம் அன்னமெரியாளு மாதமாக இருக்கிற அன்னமெரியாளுக்கு ஒரு பாடல் ஒன்று சொல்லுகின்றேன். கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. உடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவிஸ் பிலிப் அவர்கள் வாருங்கள். ராஜினி ஆமா, ஒரு சின்ன மன்னிப்போடு, ஒரு சிறிய மன்னிப்போடு. ஆகவே சகோதரி அவர்கள் இன்றைய ஜியானடேசன் அவர்கள் இன்றைய நாளிலே அந்த உத்தான முன்னேற்பு நாள் பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் வியாழக்கிழமை நாங்கள் அந்த விழாவை கொண்டாடி ஐரோப்பா மற்றும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடி இருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டிலே இலங்கையிலே இன்றைய நாளிலே தான் அந்த முன்னேற்பு விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆகவே சகோதரி அவர்கள் அந்த வார்த்தையை இன்றைக்கு தந்திருந்தார்கள். ஆகவே அது முன்னேற்பு நாளுக்குரிய வார்த்தைகள் என்று நான் கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகின்றேன். ஆகவே இதிலே எந்த விதமான மனக்குழப்பமும் ஏற்படாமல் வியாழக்கிழமை இங்கே ஐரோப்பாவிலே முன்னேற்பு விழாவை உலகம் முழுக்களும் கூடுதலாக, அதாவது இலங்கையிலே, இந்தியாவிலே தமிழ் பேசும் மக்கள் இருக்கின்ற இடங்களிலே அதை இன்றைய நாளிலே கொண்டாடுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வேறு டேவிட் அண்டன். ஆனால் எங்களோட நற்செய்தி வாசகத்துல தான் போட்டிருந்தது. ஆமாம், அது அதாவது இந்திய அந்த அருள் வாக்கு மற்றது விவிலிய குறிப்பாடு போன்ற புத்தகங்களிலே இன்றைக்குத்தான் அந்த நற்செய்தி வாசகம் இருக்கின்றது. ஆகவே அதில் தவறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. நேவிஸ் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. வணக்கம். உறவுகளுக்கும் திருமதி அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 2005 என்றும் கூறிக்கொண்டு, இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாகவும் மாதாவின் நிகழ்வாகவும், இயேசு விண்ணகம் சென்றிருந்தாலும் நற்செய்தி அறிவிக்கும் பணியை தொடர்ந்து செய்ய சீடர்களுக்கு அழைப்பு விடுத்தார். தந்தை மகன் தூய ஆவியின் அருளால் திருமுழுக்கு பெற்ற நாம் இயேசுவின் சீடர்களே. இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்ற உணர்வே நமக்கு மகிழ்வை தர வேண்டும். வேதனைகள் பாரங்களால் துவண்டு வாழ்வையே சுமையாக எண்ணிக்கொண்டிருக்கும் நமக்கு இயேசுவின் வார்த்தைகளே அருமருந்தாகும். அன்னையின் நிகழ்வாக இயேசு விண்ணேற்றம் சென்ற சீடர்களுக்கு அன்னையே ஒரு வழிகாட்டியாக துணையாக இருந்து அவர்களோடு கூட இருந்தார். ஆகவே அந்த அன்னை ஒரு ஞானத்தின் இருப்பிடம் என்று நாங்கள் அன்னை மரியாவை நாங்கள் கூறுகின்றோம். ஞானத்தின் இருப்பிடம் அன்னை மரியா. இன்றைய உலகு அறிவை தேடும் வேட்கையின் வெளிப்பாடாய் அமைகின்றது. அறிவு முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்று நம்பிக்கை நம் பிள்ளைகள் பெற வேண்டும். அதுதான் ஞானம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்கின்றது நீதிமொழிகளாகமம். அந்த ஞானத்தை நம் பிள்ளைகள் பெற வேண்டும் என்றால் அவர்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக திகழ வேண்டும். இதைத்தான் ஞானத்தின் இருப்பிடமான அன்னை மரியா கொண்டிருந்தார். தம் வாழ்வின் துவக்கம் முதல் இதுவரை இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தார் அன்னை மரியா. தனது தாயின் வயிற்றில் உருவான போதே ஞானத்தை கொண்டிருந்தார். உலகத்தின் ஞான ஒளியான இயேசுவையே தனது உதரத்தில் தாங்கும் பேறு பெற்றவராய் திகழ்ந்தார். அதனால்தான் அன்னையின் புகழ் மாலையில் ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று புகழ்கின்றோம். தூய ஆவியின் கொடைகளில் அவர் தூய ஆவியால் கருத்தரித்த போது அவர் பெற்றிருந்த ஞானம் புதுப்பிக்கப்பட்டது. தான் பெற்ற இறை ஞானம் என்னும் கொடையை பிறருக்கு வாரி வழங்குவதன் வழியாக தன்னிலே மீண்டும் மீண்டும் இறை ஞானத்தால் அவர் நிரப்பப்படுகின்றார். இப்படிப்பட்ட இந்த தெய்வீக கொடையான ஞானத்தை எம் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள ஞானத்தின் இருப்பிடமான அன்னை வழியாக இறைவனை இறைஞ்சுவோம். சிறப்பாக இறையச்சம் கொண்டவர்களாக நம் குழந்தைகளும் இளவல்களும் உருவாக்க நாம் இறையச்சம் கொண்டவர்களாய்
ஞானத்தில் வாழ்ந்து சிறப்போம் என்று கூறிக்கொண்டு, ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே மான் புயரேழு தூண்களுமாய், மான் புயரேழு தூண்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாய், ஞானம் நிறை கன்னிகையே வாழ்வோரனைவரின் தாயே வானுலகை அடையும் வழியே வாழ்வோரனைவரின் தாயே வாஞ்சையோடனைக்கும் தாரகையே வாடிய மனிதர் கதியென கொண்டும் ஞானம் நிறை கன்னிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த வேண்டல் சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு வங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, இன்றைய நாட்களிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி எங்களுடைய உலக மக்களுக்காகவும் நாட்டின் சமாதானங்களுக்காகவும் நாட்டின் தலைவர்களின் புரிந்துணர்வு வாழ்வுக்காகவும் நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே அன்பு சகோதரி தொகுப்பாளினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். ஓம் சரி, நானும் அதே உற்சாகத்தில் இருக்கிறேன். நன்றி சகோதரி. அப்படி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமத்தை சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து உறவுகளுக்கும் எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி நாமத்தில் எடுத்துக்கொண்டு தண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ சௌரி 808 சொல்லிக்கொண்டு, பலம போல பரிசுத்த பழைய புதிய ஏற்பாட்டில புனித லூக்கானது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 32 39 முடியும். இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு இயேசு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். மனம் இல்ல, மனம் திரும்பத்தான் இயேசு இங்க வந்தவர், மனம் மாத்தவரே இல்லை. மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். பின்பு அவர்கள் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீசர் அநேகம் தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீசரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீசர் போஜனம் பானம் பண்ணுகிறார்களே அதப்படி என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்களை நீங்கள் உபவாசிக்க செய்ய கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஒரு உவமையையும் இயேசு சொன்னார். ஒருவரும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டார்.
இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. ஒருவரும் புது ரசத்தை மன்னிக்க வேண்டும், ஒருவரும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டார். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவரும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டார், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவார் என்றார். நாளைக்கு சோதரி 6ஆம் அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு இயேசுவின் சுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது, என்றும் குறையாதது, என்றும் குறையாதது. அன்பான இயேசுராஜனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கொண்டு, தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா, உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுப்பா உங்களோட தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காக இயேசுராஜனுக்கு கோடான கோடி கோடி நன்றி ராஜா. சோத்திரன் சோத்திரன் தகப்பனே. நான் சொந்தம் ராஜா கட்டன் ராஜா உலக ரீதியில் நிரந்தரமான சமாளத்தை கொண்டு வந்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த நாடுகளின் பொறுப்பான அதிபர்களோடும் இராணுவ தலைவர் நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. நிரந்தர சமாளத்தை கொண்டு இருக்கிறாங்க. நன்றி ராஜா, நன்றி கோடி நன்றி தகப்பனே. சோத்திரன் தகப்பனே, அதுக்காக நன்றி சொல்றேன் ராஜா. மற்றும் ராஜா உலக ரீதியில் கொடிய வியாதிகள் ராஜா, ஒவ்வொருவருக்கும் கொடிய கொடிய வியாதிகள் ராஜா, எல்லாருடைய நோய்களையும் ராஜா சர்வ வல்லவராலேயே சுகமாக்க முடியும் தகப்பனே. ஒரு விஷயம் பரத்திலிருந்து சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்புங்க ராஜா. உங்களோட வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள் தகப்பனே. ஒரு விஷயம் மனதுருகி அப்பா வார்த்தைகளை அனுப்பி எல்லோரையும் சுகப்படுத்துங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அருண் ராஜா பிரசவங்களை காத்திருக்க சகோதரர்களுக்கு பிரசவங்களை கட்டளை இடத்து பண்ணி ஜபிக்கிறேன் ராஜா. கட்டளை எடுங்க ராஜா. தாயன் செய்ய மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வாங்க ராஜா. கோடி கோடி நன்றி ராஜா. அன்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் ஆணூத்தினம் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர் செல்லுமிடமெல்லாம் கூடவே இருந்து அணுவினாடி இவர்களை பாதுகாப்பாக வழித்தவன் சொல்லி இயேசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சொல்லிவிடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அனைவருக்கும் வணக்கம். உம்மை கூவி அழைக்கின்றேன், அருள்வாய் வரமே அருள்வாயே,
தூய ஆவியே, தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானில் என்று உமது பேரொளியின் அருட்சுடர் மீது அனுப்பிடுவீர். தூய ஆவியார் நிலைவாழ்வு மட்டுமே நமக்கு முக்கியமான ஒன்று. பாவத்திற்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும். அறியாமை, பலவீனம், அலட்சியம் ஆகியவற்றின் விளைவே பாவம். தூய ஆவியார் ஒளியின் ஆவி, வல்லமையின் ஆவி, அன்பின் ஆவி, அவரது 7 கொடைகளாலும் நம் மனதை விழிப்பூட்டுகின்றார். நம் சிந்தனையை வலுப்படுத்துகின்றார். நாம் இதை கடவுளின் அன்பால் பற்றி எரிய செய்கிறார். நம் இதயத்தை கடவுளின் அன்பால் பற்றி எரிய செய்கிறார். நம் மீட்பை உறுதிப்படுத்த நாம் தினந்தோறும் கடவுளின் ஆவியானரை தூண்டி எழுப்ப வேண்டும். பலவீனத்தின் உதவி அவரே. நாம் எதற்காக செபிக்க வேண்டும் என்று நாமே அறியாதிருக்கின்றோம். தூய ஆவியானவரே நமக்காக செபிக்கின்றார். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனே, தண்ணீராலும் தூய ஆவியாலும் எங்களை மீட்டு உயிர்ப்பிக்க வல்லவரே, எங்களது எல்லா பாவங்களையும் மன்னித்தவரே, உன்னகத்தில் இருந்து உமது 7 கொடைகளான ஞானத்தின் ஆவி, புரிந்துணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, மன வலிமையின் ஆவி, அறிவின் ஆவி, இறை பக்தியின் ஆவி, தேவ பயத்தின் ஆவி ஆகியவற்றை மக்கள் மேல் நிறைவாக பொழிந்தருளும். ஆமென். நன்றி, வணக்கம். சிந்தனைகள், சமய சிந்தனைகள் தந்த டேவிட் அவர்கள், ஜியா நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், பாலன் அவர்கள், ராஜினி அல்போன் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்து யாராவது சுய சிந்தனை இருந்தால் தரலாம். உற்சாகமான வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சுய சிந்தனை இல்லாட்டி மயானத்தில் இருப்பார்கள். மன்னிப்போடு காலையில இந்த வார்த்தை சொல்வதற்கு அப்படி யாரும் விரும்பினோமா ராஜினி? சுய சிந்தனை இல்லாமல் கோமாவில் இருப்பார்கள். இல்லை இல்லை, அது தவறான வார்த்தை. ஆகவே எல்லாரும் பேசலாம். பாலன் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக கர்நாடகத்தில் ஒரு கேள்வி. வஸ்திரம் என்றா என்னர்த்தம்? பாலன் அவர்கள் மட்டும் சொல்லுங்க பாலன். வஸ்திரம் அந்த உடுப்பு. வாசிகளை மாறி வாசிக்கலாம். உடுப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். கேட்டீங்க இந்த பாஸ்டிங்க நேசிப்பவர்கள் அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று அவர்கிட்ட கேட்காம ஏனையவர்கள் யாராவது பதில் சொல்லுவீங்களா? அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இரண்டும் ஒன்றா? இல்ல இல்ல, அவர் இல்லை, அவர் சொன்னார் கடைசியில் அவர்கிட்ட அறிவு ஞானம். அறிவு என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, இரண்டும் வித்தியாசமா, இரண்டும் ஒன்றா? இரண்டும் ஒன்று என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அறிவு நாங்கள் நமக்கு பெற்றுக்கொள்றதுதான், நாம நமக்கு எடுத்துக்கொள்றதுதான் அந்த அறிவு. நாங்கள் ஏதாவது சிறு வயதில இருந்து வளர மட்டும் நாங்கள் படிக்கிறோம். அந்த எல்லா வழியாலையும் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். ஞானம் எங்களுக்கு அது ஒரு அருட்பொழிவு மாதிரி கடவுளால எங்களுக்கு கிடைக்கிறது ஞானம். என்னது பெற்றால் அறிவு, தந்த இயல்பாக இருந்தால் ஞானம், அப்படி தந்தால் ஞானம். அப்படி நாம் பெற்றால் அறிவு, யாராவது தந்தால் ஞானமா? இறைவன் தந்தால் ஞானம். நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானம் எங்களுக்கு கிடைக்கிறது நான் நினைக்கிறேன். மற்றவர்கள் சொல்ல அறிவண்டா நாங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்றது, உலக இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் அறிகிறது. படிப்பு நூல் அறியலாம், மற்றது உலகத்தை பற்றி அறியலாம், எல்லாரையும் பற்றி அறிந்துனா ஞானம். இது கடவுளால் கொடுக்கப்படுறது ஞானம் என்று சொல்லும். அதான் சரி. ஞானம் தரப்படுறதா ஞானம். தரப்படுவது ஞானம். தரப்படுவது ஞானம். எப்ப தரப்படும்? அப்படி சொல்லி சொல்லுங்க பாலன். நீங்க சொல்லுங்க. நாங்கள் என்னடா அந்த அறிவத்தை நாங்கள் உண்மையான சரியான முறைப்படி அதை பயன்படுத்தி அதிலிருந்து நாங்கள் எங்களோட ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது இறைவனாலும் கொடுக்கப்படும். நீங்க முதல் சொன்னது தவறா? முதல் சொன்னது தவறா?
இல்ல நாங்கள் அறிவால நாங்கள் பலதையும் படிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம், எங்களோட திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இது ஞானம், அது எங்களால் எங்களுக்கு அறிந்து அந்த 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 அறிவை கொண்டு நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதான் நீங்க முதல்ல சொன்னீங்க இறைவனால் தரப்படுவது ஞானம் என்று சொன்னபடினாலதான் கேட்கிறேன். எது சரி, ரெண்டாவதா முதலாவதா நீங்க சொன்னதுல? ரெண்டும் பொருந்தும் சொல்லி நினைக்கிறேன் நான். ரெண்டும் பொருந்தும் தான் நினைக்கிறேன். ஆனா ஞானம் மாத்திரம் அறிவை நாங்கள் வரப்பட்டது. எங்களோட அறிவுக்கு தக்கன நாங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறோம். எல்லா விஷயங்களையும் அறிவால் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அதன் பின்பு ஞானத்தை அது சிலவள இறைவனால் அது ஞானம் எங்களுக்கு கிடைக்கலாம். இன்னும் கூட அறியக்கூடியதாக ஞானத்தை கடவுள் தான் தருவார் நினைக்கிறேன். நிச்சயமாக. அதாவது கத்திய தீட்டாதே உன் புத்திய தீட்டு என்றான் கவிஞன். அதே நேரத்திலே நீதிமொழிகள் ஆகமத்திலே கூறப்படுகின்றது, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். இந்த ஞானம் என்றது சாதாரணமாக சிறப்பாக கத்தோலிக்க மக்களுக்கு உரியது என்று சொல்லி யாருமே நினைத்து விட வேண்டாம். இந்த உலகத்திலே கடவுளாலே இறைவனாலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் அதே நேரத்திலே அதாவது சொல்லுவார்கள் முன்னோர்கள், அதாவது ஆறறிவு படைத்தவன் மனிதன் என்று சொல்லி. ஆனால் விலங்கினங்களுக்கும் இந்த அறிவு உண்டு என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அவையும் சாதாரணமாக ஒரு எறும்பை நாமும் இல்லை ஒரு சின்னொரு அமீபா என்று சொல்லி கூட சொல்லலாம். அதுகளை நாங்கள் நசிக்கும் போது கூட அந்த உயிருள்ள ஜீவனுக்கு வந்த அந்த உணர்வு இருக்கின்றது. அதுவும் கூட தான் செல்ல வேண்டிய வழியிலே ஏதாவது தீமை இருந்தால் அதுவும் தன்னுடைய புத்தியை பாவித்து அதுவும் விலகி செல்லுகின்றது. ஆகவே இங்கே சொல்லக்கூடிய முழுமையான ஞானத்துக்குரிய விளக்கம் தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். இந்த தெய்வ பயம் ஒன்று இருந்தது என்று சொல்லி சொன்னால் உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனித இனமும் அதை அந்த கருத்தை கொண்டு எது நல்லது நாம் செய்ய வேண்டும், எது தீயது செய்ய வேண்டும், எதை விளக்க வேண்டும் என்று சொல்லி அதை கற்றுத் தருகின்றது. ஆகவே ஞானம் இதுதான் அழிவுன்றது. ஆகவே இந்த ஞானத்துக்கு ஈடு இணையானது எதுவுமே இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் கடவுள் உலகத்தை படைக்கும் போது இந்த ஞானம் தான் அவருடன் இருந்தது என்று சொல்லி வேதங்கள் கூறுகின்றது, பழைய ஏற்பாடு கூறுகின்றது. ஆகவே ஞானம் என்றது எல்லா மனிதருக்கும் அளிக்கப்பட்ட ஒரு கொடை. இதை சிந்தித்து நடப்பவன் மனிதன் ஆகின்றான், சிந்தியாமல் நடப்பவன் இறைவனுடைய பகவன் ஆகின்றான். இதுதான் ஞானம் என்றது அதனுடைய கருத்து. நன்றி, வணக்கம். தொடருங்க. நான் வசனத்துல ஒரு வசனம் ஒன்று இருக்கല്ലോ, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புறதுக்கு அழைக்க வந்தேன். அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்குங்க தயவுசெய்து. உண்மையிலேயே அந்த காலத்திலே நடந்தது என்ன? இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டவர்கள் அவர்கள் ஒரு பக்கமாக இருந்தார்கள், ஆனால் அந்த வார்த்தையை நிராகரித்தவர்கள் மறுபக்கமாக இருந்தார்கள். ஆகவேதான் இயேசு எத்தனையோ தடவை அவர் சொல்லுகின்றார். அந்த பரிசேயர் சதுசேயரை பார்த்து அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் கூர்ந்து கவனித்து அவர் சொல்லுகின்றார், நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். அதாவது பாவிகள் என்று சொல்லி சொன்னால் யார்? இந்த உலகத்துல கடவுளால படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் மகளும் அதாவது தன்னுடைய அந்த இச்சைகளுக்குள்ளே ஈடுபட்டு இந்த உலகத்திலே அதாவது நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் படித்துட்டு இருக்கின்றோம், எத்தனையோ நகரங்கள் அழிக்கப்பட்டன. சோதோம் நகரம் போன்ற அப்படியான நகரங்கள் அழிக்கப்பட்டது. அது காரணம் என்னென்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே அதுதான் இயேசு சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். பாவிகள் என்பது யார்? இந்த உலகத்திலே கடவுளுடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளி தான் படைத்த மக்களுக்கு எதிராக வாழுகின்றானோ அவன் தான் பாவி. அதாவது ஒரு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள், ஒரு தான் பசித்திருப்பவனுக்கு போசனம் கொடுக்கிறது. அதாவது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே மலைமேல் செய்த பிரசங்கம் அந்த பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம். இயேசு எதையே குறிப்பிடுகிறார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அதோடு சம்பந்தப்பட்டு அதுக்கு எதிராக எவன் வாழுகின்றானோ அவன் பாவி என்று இங்கே முத்திர ஊத்தப்படுகின்றான். ஆகவே இந்த நீதிமான்களும் பாவிகளும் என்று சொல்லி அங்கே இதன்றது. மற்றது கடைசி மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிலே பொது தீர்வை என்றொரு நியாய பிரமாணம் ஒன்று இயேசுநாதராலே கூறப்பட்ட அந்த வார்த்தைகள், அவர் அதாவது செம்மறி ஆடுகளை
ஆடுகளை பிரிப்பது போல அந்த உதாரணத்தை நமக்கு தருகின்றார். அதாவது நீதிமான்கள் ஒரு பக்கமும் பாவிகள் ஒரு பக்கமும், அவர்களுக்குரிய தண்டனை அந்த நேரத்திலே அவர்கள் செய்த பாவ அக்கிரமங்கள் வாசிக்கப்படுவதும், நீதிமான்கள் செய்த புண்ணியங்கள் இதென்னவும் அவர் சொல்லுகின்றார். நீதிமான்களை வாருங்கள், தந்தை உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இடத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆகவே இங்கால பாவிகளை பார்த்து சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களுக்கும் அலகைக்கும் ஏற்பாடு செய்திருக்கிற அந்த நரக நெருப்பிலே நீங்கள் வேதனையை அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை சபிக்கின்றார். ஆகவேதான் இங்கே நீதிமான்களார் பாவிகள் யார் என்பது புலனாகின்றது. ஆகவே நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தார் என்று சொல்லி இயேசு, அதாவது லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே ஊதாரி மக்களின் உவமையிலே நாங்கள் வாசிக்கின்றோம். அதாவது பிரிந்து போன மகன் சென்றாலும் தேடி வந்தால் ஆனந்தமே என்று சொல்லி, அதாவது ஒரு ஆடு அதாவது 99 ஆடுகளை விட தவறிப்போன ஒரு ஆடுகளை தேடியே நான் வந்தேன் என்று சொல்லி இயேசு நற்செய்தியிலே குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த தவறிப்போன ஒரு ஆடுதான் பாவி. அந்த பாவியை தேடித்தான் உலக ரட்சணியத்துக்காக இந்த சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து பலியாகி தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து வியாழக்கிழமை பரலோகத்துக்கு எழுந்தருளினார். இதுதான் நீதிமான்களுக்கும் பாவிகளுக்கும் உள்ள வித்தியாசமும். ஆகவே இங்கே அவர் வகைப்படுத்தின, நான் சொல்லவில்லை, இயேசு சொன்ன அந்த வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே நீதிமான்களுக்கும் பாவிகளுக்கும் உள்ள அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே நன்றி, வணக்கம். தூய ஆவியானவரும் எங்களுக்கு ஞானம், புத்தி, அறிவு, விமர்சை, திடம், பக்தி, தேவையான 7 கொடைகளையும் கொடுத்து தருகின்றார். நாங்கள் மண்டாடும். அதாவது அறிவை கதைக்கிறீங்களா? அறிவை நாங்கள் தான் எல்லாத்தையும் அறிஞ்சு கற்றுக்கொண்டு படித்து தண்டு எல்லாத்தையும் அறிவு எல்லாத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதில் இருந்து ஞானத்தை கல்வியில் அறிவில் இருந்து தான் நாங்கள் ஞானத்தை அறிந்து கொள்கிறோம். இறைவன் அருளாலும் இருக்கலாம் ஞானம். அது கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஞானம் பெறுகிறது, ஞானம் கிடைக்கும், ஞானம் பெறும் என்று நினைக்கிறேன். பதில்கள். நன்றி டேவிட் அண்ணா, நன்றி. இந்த பூசை துவங்கி விட்டது லூரதிலே, அதை பார்த்து கொண்டிருந்தேன். ஓகே, மற்றவருடைய பதில் சும்மா இல்லாட்ட நீங்க சொல்லுங்க. பதில் கிடைச்சிட்டுதா? டாக்டர்மாருக்கெல்லாம் தேவனால் கொடுக்கப்படுறான் ஞானம். அந்த சர்ஜரி செய்யக்கெல்லாம் இப்போ இந்த நிலைமை கட் பண்ணாலும் அதை கட் பண்ணு, அதை கட் பண்ணி அதை கொடுக்க அந்த டைம்ல கொடுக்குற ஞானம். அதான் முதலே ஜபிக்கிறது அந்த சர்ஜரி அதான் பிரத்யேகமாக ஞானம் தேவனால் கொடுக்கப்படுறதான் ஞானம். அந்த அந்த செகண்ட் சர்ஜரி செய்யக்குள்ள செகண்ட் அவருக்கு மைண்டுக்குள்ள ஞானம் பெற. இப்போ இதை கட் பண்ணாலும் இதை கட் பண்ணு, இந்த இத்தனை அளவுல கட் பண்ணு, டக்குன்னு ஞானம் உடனோட சடதியா கொடுக்கறதான் ஞானம். தேவனால் கொடுக்கப்படுறதான் ஞானம். அதான் அப்படி சடதி என்றதெல்லாம், அதாவது ஞானம் தான் தொடக்கத்திலே அருளப்பட்டது. அதை பொறுத்துத்தான் ஞானத்தினாலே தான் அறிவு வருகின்றது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது டாக்டருக்கு தான் அந்த ஞான அறிவு இருக்கின்றதல்ல, எல்லோருக்கும் அந்த அறிவு இருக்கின்றது. அவர் டாக்டர் படித்தார், அவருக்கு அதுக்குரிய இதென்றார். அவருடைய தகுதியை கண்டு அவர் யூனிவர்சிட்டியிலே அவர் மெடிசின் ஃபேக்கல்டியில அவரை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவர் படித்து 10 வருடங்கள் படித்து அவர் தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அறிவின் கை கொண்டு அந்த அறிவின் மூலமாக அவர் ஒரு மருத்துவராக வந்தார். ஆகவே எது இருந்தாலும் எதுக்கும் முதலாவது ஞானம்தான் முதலாவது என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது கடவுளாலே கொடுக்கப்படுகின்ற மகா பெரிய பொக்கிஷம், மகா பெரிய கொடை. அதை அனுபவிக்கிறவர் அவரவர் வாழ்கிறதை பொறுத்து வெளிப்படுகின்றது. அறிவில்லாம என்ன ஞானம் வரும்? அறிவு இருந்தா தானே ஞானம் தான் அறிவை கொண்டு வருகிறது என்று சொல்லி நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகின்றது. அறிவு தெளிவை கொடுப்பது ஞானம் தான். இந்த உங்களுடைய கருத்தை சொன்னால் காணும். ஏனென்றால் அது நீங்கள் புத்தகங்கள் அகராதிகளை எடுத்து சொல்றதுல பிரயோசனப்படாது. அது நீங்க சின்ன நேரத்துல அப்படி சொல்லலாம். இப்ப ஜனசனல் கேட்டதுக்கு நான் சொல்லல, அது புத்தகம் சொல்லுதுன்னு சொல்லலாம். அப்படி நீங்க உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தது அது இல்ல, அது உங்களுடைய ஞானம் பிறக்கும். என்ன அறிவு வந்தா தான் ஞானம் பிறக்கும் எங்களுக்கு.
அறிவு தான் முதல் வேணும். நாங்க இல்ல படிக்க வேணும். அறிவுக்கு நாங்க படிச்சா தான் மன்னிப்போட எங்களுக்கு அறிவு வரும். மன்னிப்போட அறிவு இறை ஞானம் வரும். இறை ஞானம் தான் முதல். ஏன்னு சொன்னா இறை ஞானம் இருந்ததாலதான் தேவனையே அந்த கன்னியாக பிறகு அவருக்கு ஒரு ஞானம் கிடைவனின் அருள் கிடைச்சதாலதான் அவர் அந்த ஞானத்தால வளர்க்கப்பட்டார், நிறைஞ்சிருந்தா. அந்த ஞானத்தாலதான் அவருக்கு அந்த எல்லா ஆசைகளும் கிடைச்சது. அப்ப ஞானம் தான் முதல், அதுக்கு பிறகுதான் அறிவு. என்ன தெரியும். சிறப்பா போகுது இந்த விவாதம். இல்ல இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க எல்லாரும் ஒரு 30, 40, 50, 60 வருஷம் வாழ்ந்துட்டோம். எங்கட அனுபவத்துல இதுக்கு என்ன பதில்ன்றதுதான் நான் இல்ல இப்ப நீங்க கேட்கிறேன். இப்ப இந்த பாமுகத்துல நீங்க ஒரு இயக்குனராக இருக்கிறீங்க. அப்ப இது உங்களுக்கு இறைவனால வழங்கப்பட்ட ஒரு வரம். அதுக்கு பிறகு அதுக்குள்ள இருந்துதான் நீங்க இந்த அறிவுகளை பெற்று நீங்க முன்னேறிக்கிட்டு வாரீங்க. அறிவு இருந்தபடியா தானே அது இல்ல ஞானத்து முதல் அறிவு இருக்கே இல்ல, அறிவு இல்ல. இப்ப நீங்க ஞானம் ஞானம் வரும். அறிவு இருந்தாதான் இல்ல ஒரு ஞானம், ஒரு வரம். ஞானம் வந்து ஒரு வரம், இறைவனால வழங்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரம் கிடைச்சதாலதான் அந்த அறிவு, அதை கொண்டு நீங்க அறிவுகளை பெருக்குறீங்க. இந்த ஞானம் இப்ப இங்கேயாக்க நீங்க இந்த இதுல வாரது உங்களுக்கு ஒரு 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 வரமா கிடைச்சிருக்குது. வரம் வரம். இல்ல அது வரம் அருள் வேறு அம்மா, அது வேறு. அறிவு வேற, ஞானம் வரம் அருள் என்றது வேறு. அது நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படி அதுதான் முதல், சொல்லலாம். அதுதான் அறிவு முதல். வந்தா தான் ஞானம் பிறக்கும். என்ன அறிவு இல்லாம எங்களுக்கு என்னன்னு ஞானம் பிறக்கும். நாங்கள் ஞானம் உடனே எங்களுக்கு அது இறைவன் கொடுக்கிறாரு. அது நேசிப்பார்கள். நீங்க உங்களோட வாழ்க்கையில இருந்து சொல்லுங்க. அது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அறிவை உங்களோட பெற்று வாழ்க்கையில நீங்க இது எப்படி விளங்கி இருக்கிறீங்க, இதுக்கான விளக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில எப்படி சொல்லுங்க. நான் அறிவை பெற்றுதான் ஞானம் பெற்றவன். அதுதான் நான் முதல் எடுக்கிறேன். படிச்சு தண்டு வந்து சின்னல இருந்து படிச்சு எங்களுக்கு சின்னல இருக்கையில ஞானம் நான் இதுக்குள்ள இருந்தே படிப்படியா வாரம் படிப்பு படிச்சு 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 வந்து அறிவை வளர்க்கிறோம். நாங்க சின்னல இருந்து படிச்சு படிச்சு வாரம். என்ன அறிவை நாங்க வளர்க்கிறோம். அறிவை வளர்க்கிறபடியா தான் எங்களுக்கு ஞானம் பிறகு அதை செய்யணும். அதுல அதன் மூலம் இருந்தா ஞானத்தை நாங்க பெறுகிறோம். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பெறணும். அது இறைவன் பிற கடவுளால எங்களுக்கு தரலாம். ஆனா அறிவில்லாம ஞானத்தை நாங்க ஒரு நாளும் பெற முடியாது. நான் அப்படித்தான். இது பதில் என்ன சொல்றேன், நான் இப்ப நான் இந்த நச்சினைக்குள்ளே வாரனே. அது இறைவன் அருள் இருந்து சீடர்கள் வந்து ஒரு ஞானத்தை தூயாவியானவரால பெற்ற அந்த ஞானத்தாலதான் அவர்களுடைய அச்சமில்லாமல் இருந்து அவர்களும் அறிவு பெற்றவர்களாக எல்லாத்திலையும் திறந்து விளங்கினார்கள். அந்த ஞானம் உண்டு அவர்களுக்கு ஒரு வரமா கிடைச்சதாலதான் அவர்கள் அறிவு பயந்திருந்தவர்கள். எந்த வயதுல நீங்கள் சொன்ன சீடர்களுக்கு குழந்தை பருவத்திலேயே கிடைச்சதா, தாயின் வயிற்றிலேயே, அல்லது வளர்ந்து இவரை பின்பற்ற தொடங்கினக்கு பிறகு கிடைச்சதா? தாயின் கற்பத்திலே ஒரு பிள்ளை நீங்க சொன்ன சீடர்கள் நீங்களும் வந்து வையுங்கோ, நீங்க பிறந்த கருவில் இருக்கீங்களே அந்த ஞானம் பெற்றதா, அல்லது இயேசுநாதரை அறிந்து பின்பற்ற தொடங்கினக்கு பிறகு கிடைச்சதா? இயேசுநாதரை அறிந்தவர்கள் பின்பற்ற இல்ல, இயேசுநாதர் தான் அவர்களை கூப்பிட்டது. இயேசுநாதரை அறிஞ்ச அவர்களாக பின்பற்ற இல்ல, இயேசுநாதர் தான் அவர்களை அழைத்தது. அப்ப எந்த வயதில் அழைத்தார்? அவர்கள் வளர்ந்ததுக்கு பிறகுதான் அழைச்சார். அவர்கள் அதுக்கு முதல்ல அவைகளுக்கு அறிவு ஒன்றதும் இல்லையா? தாயின் கற்பத்திலே ஒரு பிள்ளைக்கு அறிவு வந்துருது. என்ன தாயின் இதுலயே செயற்பாடுலயே பிள்ளைகளுக்கு அறிவு வந்துரு, அது பிறகுதான் ஞானம் வருது. சரி, இப்ப இந்த வேதம் வந்து இதுல கிறிஸ்தவ, அதாவது எங்கட பொதுவா எங்களை பற்றி சிந்திப்போம். இதையும் கொஞ்சம் பாப்போமே, இதுக்கும் எங்களுக்கு சிந்திச்சாதான் தெரியும். மண்ணுலகை ஆள்பவர்களே, நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள், நன்மனத்துடன் ஆண்டவரை பற்றி நினைத்திருங்கள், நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள், அவரை சோதியாதோர் அவரை கண்டடைகின்றனர், அவரை நம்பினோர்க்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார். வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை, பாவத்திற்கு கடுமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை, நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனை என்று விலகியோடும், அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகையில் அது நாணி ஒதுங்கும். ஞானம் மனித நேயமுள்ள ஆவி, ஆயினும் இறைவனை பழிப்போரே அது தண்டியாமல் விடாது. கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி, உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர், நாவின் சொற்களை கேட்பவரும் அவரே. ஆகையாவில் நாம் அந்த அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஞானத்தை போதிக்கின்றது என்று சொல்லி வேதம் நமக்கு தருகின்றது. இது சலமுனின் ஞானத்திலிருந்து எடுத்து தந்தேன். ஆகவே வந்து நீங்கள் தொடருங்கள், நான் பூசை பார்க்கின்றேன். நீங்க அவசரப்பட்டு சொல்லாம நீங்க போயிட்டு வாங்க, பூசைக்கு ஓடியாங்கோ. 2 பக்கம் அவசரப்பட்டீங்கன்னா இப்ப வார்த்தைகள் பிள்ளையா போயிடும்.
ஓகே, நன்றி நன்றி. நான் என்ன கேட்கிறேன்னா, இது இப்போ உதாரணமாக தியான சிந்தனை சொல்ல டேவிட் அண்ணா அதை திருத்தி கொடுத்தார். உடனே தியான் சொன்னார் இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது. அப்ப யாரு டேவிட் அண்ணா சொன்னார் இல்ல இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கிறது என்று. இதேதான் ஏற்கனவே இந்து என்ற மதம் இல்லாத மதத்திலும் அடிபடுவார்கள். அது அந்த புத்தகம் அந்த பஞ்சாங்கம் அப்படி சொல்லுது, இந்த பஞ்சாங்கம் இப்படி சொல்லுது என்று. இப்ப இதுக்குள்ளதான் இந்த ரேவிஸ் அவர்கள் சொன்ன அறிவு ஞானம் என்றது உள்நுழைய போகுது. இது நாங்க அறிவுல பேசுறோமா ஞானத்துல பேசுறோமா? அறிவு என்றால் இங்கிலீஷ்ல நாலேஜ். இதுல முக்கியமா கவனிக்கணும், மன்னிப்போடு இதுல முக்கியமா கவனிக்கணும். சகோதரி அவர்களை நான் திருத்தவில்லை, அதை தவறென்று நான் சொல்லவில்லை. அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு, அதாவது நேரத்தோடைய அந்த அந்த கையடக்க இதுகளை வைத்திருப்பவர்களுக்கு அந்த இன்றைய வாசகமும் வியாழக்கிழமை வாசிக்கப்பட்ட வாசகமும் இதா இருக்கும். ஆகவே அந்த விளக்கத்தை தான் கூறியிருந்தேன். ஆகவே சகோதரி அவர்கள் செய்தது தவறு தப்பு என்று சொல்லி நான் கூற வரவில்லை. ஆனால் அப்படியான கடைபிடித்த நாளில் வித்தியாசம் இருந்தது. ஆமா ஆமா, கடைபிடித்த நாளில் வித்தியாசம். அதைத்தான் நான் தெளிவாக நான் கேட்டுக்கொண்டபடினால் அது தெளிவாக சொன்னேன். இப்போ இங்க அறிவு வேலை செய்யணுமா ஞானம் வேலை செய்யணுமா? அவ சொன்னது தவறு அப்படி என்று சொல்லி நான் சொல்ல வரவில்லை. அதை திருத்தி கொள்ள தவறு இல்லை, நீங்க திருத்தி இந்த புத்தகத்துல இப்படி இருக்குதுன்னா ஜீவன செஞ்சா இந்த புத்தகத்துல இப்படி இருக்கேன் நீங்க சொன்ன சொல்லாட்டி என்ன பொருள், அதுதான் தவறுதான். அது இப்போ நாங்கள் வந்து ஒரே சொல்லல வருது. இதுல நாங்கள் எங்களோட அறிவாலையா ஞானத்தாலேயா நாங்கள் இந்த தீர்ப்பை எழுதுறதுன்றதான் இப்ப கதைக்கிறோம். இது ஒரு உதாரணம், இதுக்காக சொல்ல இல்லை. நேசிப்பது சிந்தனையில் நான் காலமேற பூச பார்த்தேன். நான் அதுல இன்றைக்கு சூசதம் இன்றைக்கு விண்ணேற்ப திருநாள் தான் ஃபாதர் நற்செய்தியை வாசித்து விளக்கம் கொடுத்திருந்தார். அதுல இருந்து அதையும் நான் பார்த்தேன். அவர்கள் வேறொரு புத்தகத்தை கொண்டு வந்து நாளைக்கு சொல்லுவார். இப்ப எல்லாரும் சொல்லட்டும், அது யாரும் எழுதி இப்ப விற்பனையாகி எழுதியவர்கள் நிறைய பணமும் பெற்று விட்டார்கள். இதுல நாங்கள் ஒன்றை தெரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது இந்த மெனுவல் என்று சொல்லி ஒரு இதொன்று இருக்கு. அதாவது இந்த பூசை புத்தகம், அதாவது இன்றைக்கு வந்து ஐரோப்பா இதை நாங்கள் கவனிக்கணும். இன்றைக்கு ரோமாபுரியில அந்த தயாரிக்கப்பட்ட இது 1 வருடத்துக்கு முன்பதாகவே தமிழக திருச்சபைக்கு அனுப்பப்படும். அதாவது பூசையில உள்ள இதுகள். ஆனால் அவர்கள் வந்து இந்த வியாழக்கிழமை போன வியாழக்கிழமையத்தான் 14ஆம் தேதியைத்தான் அவர்கள் விண்ணேற்பு நாள் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. திருச்சபை அதை ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறதுக்கு காரணம் உண்மை. அப்ப இப்ப நாங்கள் எங்கட அறிவாலையா ஞானத்தாலையா நாம் கடைபிடிக்கிறதுன்றது இங்கால வந்துட்டோம். இல்லை புத்தாங்க சொல்லிட்டு வந்து நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க தெளிவா. இன்னும் ஒரு கதை சொல்லுறேனே, மே 17 இன்றைக்கு, மே 18 நாளைக்கு. இன்றைக்கு இதை அனுட்டிப்பவர்களும் இருக்கிறார்கள், நாளைக்கு அனுட்டிப்பவர்களும் இருக்கிறார்கள். இதனாலேயேதான் இதே அமைப்பை சார்ந்தவர்கள் பிரிந்தும் நிற்கிறார்கள். இப்ப எங்களுக்கு இப்ப அறிவும் ஞானமும் இதுக்கு விளையாடணும். சரியா? யுத்தம் ஓய்ந்தது வந்து மே 18ஆம். இப்ப நீங்க சொன்ன அதே கதை தான். வியாழனா நேற்று சனியா இன்றைக்கு ஞாயிறா என்ற கதை தான் இதே இது. இப்ப நாங்க அவரு சொல்லுவார்கள், எங்களுக்கு ஒரு அறிவு எங்களுக்கு ஒரு ஞானம் வேண்டாமா? அதை பற்றி தான் பேசுகிறோம். இப்போது சொல்லுவரை சொல்லிக்கொண்டேதான் இருப்பாரு. உதாரணமா நான் சொன்னேன், இந்து என்கிற இல்லாத சமயத்தில் நேற்று சிவராத்திரி எந்த சிவராத்திரியோ இந்திய புத்தான் நேற்று என்றது, இலங்கை புத்தான் இன்றைக்கு என்றது. இது தெரியும் எங்களுக்கு. உயிலுக்காக அடிபட்டு நாங்கள் சாயல. எங்களுடைய ஞானம் என்ன, எங்களுடைய அறிவு என்ன, இதை எங்களுடைய வாழ்க்கையை 50-60 வருஷம் வாழ்ந்த நாங்கள் எப்படி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்றதை பேசுறதுதான் இந்த கதையை தவிர புத்தகங்களை துணை கிடைப்பது. நான் சொல்லவா, இப்ப நாங்க அறிவை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அறிவை நாங்க பெறுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு ஒரு அருள் ஒன்று வேணும். அருள் இருந்தா தான் அந்த அறிவில நாங்க முன்னேறி. அருளும் ஞானமும் உண்டா? அறிவில்ல, அறிவு ஞானமும் ஒன்று இல்ல. அறிவு ஞானம் இல்ல நீங்க சொன்ன அறிதல் சரியா, தேடி தேடி அறிகிறோம், அது ஞானம். இப்ப அதுக்கு அருள் வேணும். அருளும் ஞானமும் ஒரே அர்த்தமா? ஒன்றுதான். அருளும் ஞானமும் ஒன்றுதான். சரி, அப்ப எத்தனை தரம் அந்த அருள் கிடைக்கும்ன்றது, எத்தனை தரம் ஞானம் இறையச்சம் இருந்தா, இறைவனையே நம்பாதவர்களுக்கு அப்ப 8 பில்லியன் மனசாட்சியோடு இருக்குதானே. எங்களுக்கு மனசாட்சி அதுக்கு இது அப்ப இறைவன் தான் மனசாட்சியா? இல்ல, மனசாட்சியின்படி நடக்கும் போது இல்ல நீங்க அங்க பொய்ந்த விட்டு சாவறீங்க. அங்கால இப்ப பிறக்கும் போதே ஒரு மனிதன்
ஞானம் பெற்று அருள் பெற்று வரம் பெற்று பிறக்கிறானா இல்லை, அல்லது அவன் ஞானத்தை தேடிக் கொள்கிறானா? பிறந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையால அவர்கள் ஞானம் என்ன சொன்னா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு 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 அப்ப நீங்க மந்தமான நிலை தான். சொன்னபடி இல்ல இல்ல ஒரு மந்த ஞானமே இல்லாதவன் அறிவை பெற முடியாது என்று சொல்லிட்டீங்க ஏற்கனவே. ஞானம் இல்லாதவன் அறிவை விட முடியாது இல்ல, அறிவை இல்ல தேடி நீங்க சொன்னீங்க, நீங்க 2 தரத்துக்கு சரி மேல சொன்னீங்க. சரி அறிவை தேடிக்கண்டு ஓடினாலும் அதுல அவன் நினைச்ச அந்த அறிவை பெற்ற ஒரு டாக்டரா போறதுக்கு அறிவில படிச்சாலும் இல்ல, அதுல அவன் இதை திருத்தி சொல்லுங்க. இல்ல அதான் ஞானம் இல்ல அதான் இல்லாதக்கு அறிவு. அதாவது அறிவு ஒரு பிள்ளை பெறையிலாதன்னு நீங்க இப்பவும் நம்புறீங்களான்னு அப்ப அதுல நீங்க சொன்னீங்களோமண்டு இப்ப திருப்பி கேட்கிறேன். அறிவை தேடிக்கண்டு போறவருக்கும் அவர் நிலைச்சு நிக்கிறதுக்கு ஒரு ஞானம் வேணும், ஒரு வரம் வேணும் அவருக்கு அதுல நிலைச்சு அதான் நிக்கிறது. அப்ப ஞானம் இல்லாதவர் அறிவை தேட முடியாது, சரிதானே? நிச்சயமாக இரண்டாவது கட்டாயம், நிலைச்சு நிக்க நிச்சயமா. அப்ப முடியாது. அப்ப அப்ப இறை அச்சம் கொண்ட இரண்டாவது சொன்ன அதுல இருந்து தொடங்குறதுதான் ஞானம் என்றார். நீங்களும் அதையேதான் சொல்றீங்க. ஓ, அப்ப இறைவன் என்றா யாரண்டி அறியாதவர்களுக்கு இல்ல அறிவு இப்ப வரவே வராது. அப்படி தம்பி, அறியாதவர் இப்ப யாரும் இருக்க அப்படி முடியாது. என்னது இல்ல இதுல நாங்கள் ஏய் பார்க்க போறோம். இருக்கிறார்களே, நான் அறிவு இருக்கிறேன், எப்போது என்ன மாதிரி இத்தனை ஆரம்பிக்கிறது? கோடானி இல்ல, கோடி பேர் இறைவன் என்று இருக்கிறார்கள். இல்ல அறிவு எந்த நாத்திகனாக இருந்தாலும் ஒரு ஆபத்தான நிலையில ஐயோ இறைவாகன்றுதான் மண்டாட போறான், கையெடுத்து கும்பிட போறான். இப்ப இல்ல ஒரு அது வேற, அது ஒரு நீங்க ஐயோ சொல்ற இறைவனை அறியலேன்னு சொல்றீங்க, இல்ல, இறைவன் அதுதான் இறைவன் இல்ல, இல்லாதவன் அதுக்குள்ள சொல்றீங்க. போனோம்டா முக்கி மூழ்கிடுவோம். அதுதான் ஏனென்றால் சொல்றேன். ஒரே புத்தகத்தை படிப்பவர்களுக்கு ஒரே இறைவன் இருப்பதில்லை. சரி, அது புத்தகத்தில் தான், அது வேணும், அங்கால போவாம இங்கால வாங்க. அப்ப ஞானம் இல்லாதவன் பள்ளிக்கூடத்துக்கு போனா அவனுக்கு ஒன்றுமே ஏறாது. அதுதான் உங்களுடைய வார்த்தை. கட்டாயம் நிச்சயமாக. அதாவது அதே அந்த பாட்டு பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போறான்? அறிவை தேடுறதுக்கு தான் போறான். இந்த அறிவு எப்போது உண்டாகின்றது? ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த தாய் தான் அந்த பிள்ளைக்கு அந்த அறிவை கொடுக்கிறாள். அப்ப எங்க வருகுது ஞானம்? எப்ப வருகுது? அறிவு எப்ப வருகுது? ஒரு அது பிள்ளை ஞானம் வந்து எப்ப வருது? விளங்க இல்லாத வடிவ சொல்லி ஞானம் எப்ப வருது? ஞானம் வந்து நேரத்தோடைய ஒரு 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 கடவுளால கொடுக்கப்பட்ட அந்த நீங்க பிள்ளையுடைய சொல்றீங்க தாயின் கருவிலிருந்து அது வயிற்றிலேயே அறிவு உருவாகிறது ஞானம். வருதுண்டு. கருவிலிருந்து தாயின் உருவாகிறதே வயிற்றிலேயே ஞானம். அறிவு வந்தால் எப்போ ஞானம் வருகிறது? அறிவு வந்து எப்ப வர்றான்? இல்ல அறிவு எப்ப வருகிறது? அறிவு வந்து அவன் வளர்ந்து சாதாரணமாக இப்ப 7 வயதுக்கு பிறகுதான் அந்த அறிவு புத்தி விவரம் என்று சொல்லி எங்களுக்கு வருகிறது. ஏன் அந்த அதை வந்து பிள்ளை பிறந்த உடனே கொடுக்க கூடாது என்று சொல்லி இப்ப உறுதி பூசல் இப்ப தேவரி அனுமானங்கள் இருக்கு, முதல் பிரசாதம் அப்படி என்று சொல்லி. அப்ப அந்த புத்தி அறிவுன்றது எப்ப வருகிறது? 7 வயதுக்கு பிறகுதான் வருகிறது. அதைத்தான் திருச்சபை வந்து அந்த 7 வயதுக்கு 7 வயது வரைக்கும் இதை 7 வயது வரைக்கும் உங்களோட கதையின்படி ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்காது. இல்ல அறிவு எங்க தேடுறான்? அறிவை தேடுறதுக்கு தான் பாடசாலைக்கு போறான். இல்லையே, பாடசாலையில போறது நீங்க சொன்ன புத்தகங்களை படிச்சு டீச்சர் சொல்லி கொடுக்கும். அது என்ன புத்தகம் படிக்கிறது? என்ன அது? அறிவை தேடுறது தானே. அது வந்து அது ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன், தமிழ்ல தகவல் என்று சொல்வார்கள், சரியா? ஆனா அதுக்கு முதல்ல இன்ஃபர்மேஷனுக்கும் எஜுகேஷனுக்கும் நிறைய வித்தியாசம். அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் முதல்ல. இல்ல, எஜுகேஷன் நீங்க பள்ளிக்கூடம் சொன்னீங்க, எஜுகேஷன் புதிய வார்த்தையை கொண்டு வாரீங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஏன் போறான்னு கேட்டீங்க. அது வந்து இப்ப நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் சொல்ல முடியும். அதாவது வந்து ஒரு பிள்ளை வந்து பிறந்த உடனே அந்த பிள்ளைய எப்படி இதண்ண வேணும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு தாய் பால் ஊட்டி வளர்த்து இதண்டு அவளை அந்த நேரத்திலேயே அதுக்கு ஒரு 1-2 வயசு வரைக்குள்ளேயே அதை அப்படி தவள் இப்படி தவள் கையில பிடிச்சு நடந்து இதண்டு இப்படி நடக்கணும் சொல்லி அந்த தாய் வந்து அந்த நேரத்துலதான் அந்த அறிவை பிள்ளைக்கு சொல்றாள். அதுக்கு முதல் பிள்ளை பிறந்த உடனே அறிவை கொடுக்க முடியுமா? இல்ல, கொடுக்க முடியாது. பிள்ளை பிறந்த உடனே அறிவை கொடுக்க முடியுமா? இல்ல. அந்த அறிவுக்கு ஒரு காலம் இது. ஆகவே 3-4 வயதுலதான் 4 வயதுல நான் பள்ளிக்கூடம் போனது 4 வயதுல அக்காவோட போயிட்டு. இல்ல, நீங்க பள்ளிக்கூடத்துல இப்ப அது சரி என்ன, நான் ஏன் கொடுக்குறேன்னா எந்த குழந்தையும் இன்றைக்கு மண்ணில இந்த நிமிஷத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறந்து கொண்டிருக்கும். அந்த குழந்தை தாயின் முலையில் வாய் வைப்பதற்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அது இயற்கை. புதுசா இயற்கை? அறிவில அந்த பிள்ளை அந்த தாயிடம் பால் குடிக்கல, அது இயற்கை. அது அதான் ஒரு வரம். டேவிட் அண்ணா சொன்னதுக்கு தான் நான் சொன்னேன். டேவிட் அண்ணா சொன்னார் 3-4 வயசுக்கு பள்ளிக்கூடம் போய்க்கலதான் அறிவை பெற தொடங்குது என்று சொன்னதுக்கு சொன்னேன். பிள்ளைக்கு தாய் என்ன செய்கிறாள்? தன்னுடைய அந்த முலையை வந்து அந்த இத பால் வர்ற இது எடுத்து அந்த வாயுக்களை வச்சு கொடுத்த பிறகுதான் அந்த பிள்ளை அந்த பாலை சுவைக்குது.
இல்ல அப்படி விளங்குதா? அல்ல. அப்படின்னா நீங்கள் இன்னும் எத்தனையோ அது பிள்ளைகள் இயற்கை தானே, அது இயற்கை. அது எத்தனையோ இயற்கை இது. பிள்ளைகள் அது அது தாய் தான் தாய் காட்டக்கும் அதுக்கிடையில முதலே அது பிள்ளைக்கு வந்து பாடம் அழுகிறது. சொல்லி கொடுத்து இப்ப இதாண்டு வகுப்படுத்து அங்க தாய் சொல்றது இல்ல நீ அப்ப இப்படி அப்ப செய் அப்படி நீங்கள் 3-4 செய்யு. வயதுக்கு பிறகுதான் என்று சொன்னது பிழையாது. இல்ல அறிவு அதுக்குதான் நான் சொல்றேன். அறிவுன்றது அப்ப அதுக்கு பிறகுதானே நாள்லையும் பொழுதுலையும் தானே அறிவு வளருது. அதைத்தான் சொல்ல வந்தேன். நாள்லையும் பொழுதுலையும் தான் அறிவு. அது அறிவு வந்து கல்வியாலையும் பெறலாம், அனுபவ ரீதியாலையும் பெறலாம் அறிவு. விளங்குதல்ல? எத்தனையோ பேர் என்ஜினியர் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் என்ஜினியர் மாதிரி சாதாரணமா ஒரு போத்துக்கல்காரன்னு இருங்க, சாதாரணமா ஒரு மேசன் வேலை செய்கிறவர். ஆனால் இந்த என்ஜினியர்லையும் பார்க்க என்ஜினியர் சில நேரம் தலையில கை வச்சு போட்டு திகச்சு போய் நிற்பான். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்குள்ள வந்து என்ஜினியருக்கு வந்து இவன் சொல்லி கொடுப்பான் இந்த மேசன். அது அவன் அனுபவ ரீதியாக பெற்ற அறிவு. ஆனால் என்ஜினியர் வந்து அவர் படிப்பு ரீதியாக பெற்ற அறிவு. அவர் தியரியோட வாரார். ஆனால் இவன் வந்து அனுபவ ரீதியாக இதான். இதுதான் அறிவு. இந்த அறிவை கொடுக்கறது ஞானம். இந்த சிந்தனை செயல்பாடு இதெல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு அதிபதி ஞானம். இந்த ஞானம் இல்லாட்டில் அவன் சடப்பொருளே என்று சொல்லி சொல்லுகின்றது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து விவாதிங்கோ. நான் கேட்டுக்கொண்டேன். இந்த ஞானத்தை பெறதுக்கு எங்களுக்கு நாங்க ஒரு மனிதன் வந்து ஒரு இறை அச்சம் கொண்டு இருக்கணும். நாங்க கடவுளுக்கு ஒரு படைச்சவனுக்கு ஒரு அச்சம் கொண்டு இருந்தா அந்த ஞானம் எங்களுக்கு தன்னாலேயே வந்துடும். அறிவு அச்சம் இல்லாதவனுக்கு நான் ஏற்கனவே நான் கதை கேட்டேன். அச்சம் இல்லாதவனுக்கு என்ன நடக்குன்னு ஏற்கனவே கேட்டுட்டேன். அச்சம் இல்லாதவன் கண்ட மாதிரி திரிவான் தான். அச்சம் இல்ல, இறை அச்சம் இல்ல. நான் கண்டபடி தெரியலையே. இறை அச்சம் இருக்கிற இறை அச்சம் இருந்தால் இப்ப இறைவனே இல்ல உங்களுக்கு ஞானம் இருக்குது. உங்களுக்கு இல்ல இறைவனே இல்லைன்னு யார் ஞானத்தை தந்தது? சாத்தானா? அதல்ல, அது சும்மா. இப்ப இறைவன் இப்ப அது இல்லாம ஒரு மறை பொருள், அது தெரியாது. அவரவருடைய நம்பிக்கை. அதை கொண்டு வந்து ஒரு அறிவார்ந்தமா கதை கேட்கல, மறைபொருட்களை தூக்கி வெளியாட போடக்கூடாது. அது ரொம்ப தவறான அணுகுமுறை. அது நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க என்ன செய்தீங்க? டேவிட்னா புது குழப்பத்து தந்தார். முதல்ல 7 வயசு அப்புறம் 4 வயசு வரைக்கும் அறிவு அங்க, அதுக்கு பிறகுதான் அவனுக்கு அறிவு வர தொடங்குது. இப்ப நீங்களும் அதை ஒட்டித்தான் கதைச்சிருந்த நீங்கள். ஏன்னா அவன் ஞானம் வந்திருக்காட்டி அவனுக்கு அறிவுன்றது ஜென்மத்துல கிடைக்காதுன்னு சொல்லி இருந்தீங்க இல்லையா? நான் சொல்ல வரேன். இப்ப மதங்கள் இருக்குது தானே. மதங்கள் இப்ப எனக்கு இல்ல மதங்கள் நீங்கள் உருவாக்கின மதம் ஏதாவது இருந்தா யாரும் உருவாக்கினது எனக்கு ஏன் சொல்றீங்க? எங்கட பரம்பரையா நாங்க பிறந்ததுல இருந்து எங்களுக்கு சொன்ன மதம் அது சரி. அதுல பேசுறே, அது உங்களோட சொந்த பிரச்சனை. அதுல இருந்து நீங்க வாழ்க்கையில பெற்றது சொல்லுங்க. பெற்றது அறிவு பெற்ற அதுக்கு திருப்பி நீங்கள் மதத்தை பிடிச்சீங்களா அல்லது என்னதை படிச்சு அது அறிவை பெற்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க உங்களோட அறிவில் உங்களோட வாழ்க்கை அறிவை சொல்லுங்க. இல்ல அறிவண்டு இருந்தாலும் இப்ப அறிவண்டு இருக்குது. ஆனா இந்த அறிவை நான் இயக்குறதுக்கு எனக்கு ஒரு வரம் வேணுமே. இந்த அறிவை நான் இல்ல அதான் முதலே கேட்டேன். வரமும் ஞானமும் உண்டாண்டா நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. வரமும் ஞானமும் ஒன்றுதான். கடவுளுடைய வரம் தான் இறை ஞானம். அந்த வரமும் ஞானமும் ரெண்டும் ஒன்றுதானா? வரமும் ஞானமும் ஒன்றுதான். இறைவன் எங்களுக்கு தர வரம் தான் எங்களுக்கு தந்த இறை ஞானம். அந்த ஞானத்துக்கு பிறகுதான் நாங்க இதெல்லாம் எல்லாம் அப்படி போகணும் இப்படி போகணும் அறிவை பெற்று மேல மேல முன்னேறிக்கிட்டு வாரோம். இந்த ஞானம் ஒன்று ஒரு மனிதனுக்கு ஒரு ஞானம் ஒன்று இல்லாட்டி அவன் ஒரு மரக்கட்ட மாதிரி தான் இருப்பான். ஞானத்துக்குள்ள நாங்க இருந்தா தான் எங்களுக்கு மாறி சொன்னார். அறிவில் இருந்தா ஞானம். இல்ல நான் சொல்றேன் அவர் மரக்கட்டை என்று பேசுறீங்களா நீங்க? இல்ல அப்படி இல்ல. அவர் அப்படிதான் சொன்னார். இருந்தே வருது அறிவு ஒரு பிள்ளைக்கு ஞானம். இதுல நீங்கள் என்னன்னு சொல்லிச்சா பட்டிமன்றம் ஆக்கி விடுறீங்க. அதுதான் சரியா அவர் சொல்ற சரியா பட்டிமன்றம் இல்ல, அப்படியே விட்டுடுவோம். அவருக்கு தெரிஞ்ச அறிவோட அப்படியே இருக்கும். பட்டிமன்றம் உங்களுக்கு பிடிக்கல. நான் வாசிச்சதை நான் சொல்றேன். நான் இன்றைக்கு வாசிச்சேன் ஒரு வாசி அதுல வாசிக்கிறேன். ஞானத்தின் இருப்பிடம் அன்னை மரியா. இன்றைய உலகு அறிவை தேடும் வேட்கையின் வெளிப்பாடாய் அமைகின்றது. அறிவு முக்கியம்தான், ஆனால் அதைவிட முக்கியமான ஒன்றை நம் பிள்ளைகள் பெற வேண்டும். அதுதான் ஞானம். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்கின்றது நீதிமொழிகளின் ஆதகம். ஆகமுதான் நம்ம தொடக்கத்துல இதை வாசிச்சேன். அறிவை தேடுறதுக்கு போது எங்களுக்கு ஞானம் இருக்க வேணும். ஞானம் இருந்தா தான் நாங்க அறிவை தேடலாம் என்றுதான் நான் சொல்றேன். வாசிச்சவங்களுக்கு கேட்டது, ஆனால் நீங்கள் வாசிக்காம நீங்க சொல்றதுதான் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கோம். அது எங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். இதுல இருந்து இப்பதான் ஞான அறிவு இருந்தாலும் எங்களுக்கு அந்த அறிவை தேடி நாங்க அதுக்குள்ள நுழைறதுக்கு எங்களுக்கு ஒரு ஞானம் ஒரு வரம் வேணும்.
அப்பதான் நாங்க அந்த ஞானம் இருந்தா தான் அந்த அறிவை நாங்க தேடலாம். சரி அதே கருத்துல நிக்கிறபடியா நான் அதுலயே நிக்கிறேன். ஞானத்துல வீடெல்லாம் இப்ப நான் பட்டிமன்றம் இன்னைக்கு இந்த வேணாவிட்ட பாமுகத்துல இவ்வளவு எழுதுறோம். அறிவு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வரம், ஒரு ஞானம் ஒன்று இருந்தா தான் இருக்கிறதால நாங்க இதுக்குள்ள நிக்கக்கூடிய ஒரு இது எங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருகுது. அது வளர்ந்த அப்புறம் தானே வருது அந்த ஞானம். என்ன வளர்ந்த பிறகு இல்லையே, சின்னல இருந்து ஞானம் எங்களுக்கு ஊட்டப்படுது. வயிற்றுல இருக்கே உங்களுக்கு ஞானம் வந்துருக்குதா? வயிற்றுல இருக்கிறத பற்றி வந்துட்டுது, நீங்க இப்ப ஏன் அறிவு கதைக்கிறீங்க? வந்துட்டுது. பிள்ளைகள அறிவே வயிற்றுல இருக்கிற பிள்ளைன்ற கற்பத்துல நாங்க படிக்கிற காலத்திலே வயிற்றுல படிக்கிற இருக்கிறதுல நீங்க காலத்திலே கதைக்காதீங்க. எங்களுக்கு ஒரு நிமிடம் நான் எடுக்கிறேன் ராஜினி. ஒரு செகண்ட் மன்னிப்போட ஒரு டைம். என்ன அறிவை புரிந்து கொண்டு நாங்கள் சிந்தித்து முடிவெடுக்கிறதா ஞானம். நன்றி, வணக்கம். அறிவு கற்பத்துல இருக்கே, ஒரு பெற்ற தாய் வயிற்றுல இருக்கே அறிவை பெருகுது அந்த பிள்ளை. நாங்க எங்களுக்கு அதைத்தான் சொல்லி தந்தார்கள். நாங்கள் இந்த கைனோலஜி படிக்கல எங்களுக்கு அதை சொல்லி கற்பத்துல புள்ள உற்பத்தி ஆகிற நேரத்திலே இப்போ தாயின் வயிற்றிலே அந்த அறிவை பெருகுதாம் அந்த பிள்ளை. அந்த ஆடி அசைந்து தண்டு தாயின் இப்போ நீங்கள் பாருங்க, இப்போ ஒரு சங்கீத ஆசிரியருடைய ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை அந்த ஞானத்தில் அந்த அறிவில் இருந்திருக்குது வயிற்றுக்குள்ள. தாய் சங்கீத ஆசிரியர்னா பிள்ளை ஒரு சங்கீத ஆசிரியராக வருது. அந்த அறிவை இதில் கற்பத்திலே தண்டை சொல்லி நாங்கள் படிச்சிருந்தோம். அது அப்புறம் தான் எங்களுக்கு ஞானம் பிறக்குதுன்னு நான் சொல்கிறேன். அது என்னென்னு தெரியாது. உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நானும் அறிவு ஞானம் நேரம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய கருத்து முன்னா, அறிவு கற்பத்திலேயே இருக்கிற மாதிரி எப்படி கிடைக்குதோ அப்ப இருந்து கிடைச்சு கொண்டு வந்தாலும் அந்த அறிவு வழியில உள்ள வந்த பிறகும் அந்த அறிவு எப்படி ஊட்டப்படுதோ அல்ல எங்கெல்லாம் அந்த அறிவு பெருகுதோ அந்த அறிவை வச்சுக்கொண்டு அந்த பிள்ளை என்ன செயலை ஈடுபடுதோ, எந்த செயல் எப்படி நடந்து கொள்ளுதோ அப்போதான் கிடைக்கப்படுவது ஞானம். நான் நினைக்கிறேன். எத்தனை நேரம் கிடைக்கும்? ஒரு நாள் தான் கிடைக்குமோ அந்த ஞானங்கள். ஞானம்ன்றது பிறகு ஞானம் அது மோனா இப்ப கோபமா வருதுன்னா ஒரு வயசுலதான் கோபம் வரும்போனா பிறகு ஒரு அனுபவம், அந்த அனுபவம் அது ஞானம் மோனா. இந்த அறிவோட வளர்ந்து வந்துட்டு எப்படி அத ஞானத்தாலதான் அந்த நல்ல செயல்களாலதான் அந்த ஞானத்தை கிடைக்கும். அந்த அறிவு வளர்த்துக்கு எங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு கிடைச்சிட்டு வச்சீங்கன்னா இனி வராது ஞானம். அப்படியே நீங்க கோவத்துக்கு ஒரு கதை சொல்லிட்டீங்க. மிச்ச கதைய எத்தனை பேர் இதுவரை நாள் இப்படி இருந்தேன், இப்ப விளங்கிது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இப்ப நான் விட்டுட்டேன், எத்தனையோ விஷயங்கள் மாறுறோம் என்ன. அப்ப நீங்க சொன்ன ஒரு ஞானம்ன்றது இப்படி சரியா வரும் இல்லம்மா. அந்த நிறைய தடவையில எங்களுக்கு சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்குற தன்மை எல்லாமே கிடைக்கிறது அந்த கருவில உருவாகி கொண்டு கேட்க வளரேக்க கிடைச்சி அந்த அறிவுத்தன்மை வளர்ந்து எங்கெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் செலவழிச்சோமோ எப்படியெல்லாம் அந்த அறிவுகளை பெற்றுக்கொண்டோமோ அதுக்கேற்ற அளவு எங்களுக்கு ஞானம் கிடைக்கும். இப்ப ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் ஞானம் பெற்றால் சாப்பாட்டால வருத்தம் வருது என்றால் அவர் சாப்பிடாம இருக்கிறார். இருந்து சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் ஞானமா அல்லது அறிவா? சாப்பிட்டா சுகர் கூடுது, பிரஷர் கூடுது, எல்லாம் வர்றது அறிவா ஞானமா? அவர் தெளிவு வந்துடுது. அப்ப அவர் ஞானத்தின் மூலம் அப்படி உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள வராராம். ஆனா உணவு கட்டுப்பாட்டுக்குள்ள போனாலும் அடுத்த 6 மாதத்துக்கு டாக்டர் சொல்றாரு என்ன அப்படியே நிக்குது என்றா அது என்னது? அது அறிவா ஞானமா? அப்ப நான் உடனே யோசிக்கிறேன் டாக்டர் சொன்னேன் உடனே மின்னட்டு நிக்க போகுது, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு. சரி, அப்படி ஒரு 15 வருஷம் இருக்கிறீங்க, அப்படியே 15 வருஷம் இருக்கிறீங்க, சுகர் குறையல. இரண்டா பங்கிரியாஸ் என்ற சதயம் வேலை செய்யவே இல்லை. அப்ப ஒண்ணும் செய்யலாது. அப்ப டாக்டர் திரும்பி மருந்து தந்து தான் கட்டுப்படுத்தணும். எப்படியோ சின்ன பாண்டு உண்டாவது ஒரு நாளைக்கு உண்டாவது சாப்பிடத்தானே. நான் கேட்கிறேன், அது அறிவில் வருவதா ஞானத்தில் வருவதா? அது ஞானம். அந்த அறிவை மிஞ்சி அவர் யோசிச்சு கிடைத்த ஞானம். அப்படி என்றா ஏன் பிறகு அடுத்த முறை பிளட் டெஸ்டுக்கு நான் போகணும்? எனக்கு ஞானம் கிடைச்சிட்டு இந்த வாட்டில ஏன் அடுத்த முறை போய் டாக்டர் திருப்பி கூப்பிட்டு எங்களோட லெவல் எல்லாம் காட்டி நான் அதுல உட்கார்ந்து இருந்து டாக்டர் என்ன மாதிரி இருக்குதுன்னு கேட்கிறேன். இது குழப்பம் இல்லை. ஏனென்றா நாங்கள் அடிப்படையில இவ்வளவு காலம் அறிவெண்டா என்ன ஞானம் வேண்டா என்னன்னு தெரியாம வளர்ந்திருக்கிறோம்ன்றது புரியுதா என்று கேட்கறதுக்கா? இது நடாமோனுக்கும் பொருந்துமா? நான் ஒன்னும் லெக்சர் இல்ல,
ராஜினி அவர்கள் என்ன 12 கேட்டார் சலிச்சு போயிருக்கா ஆரம்பத்திலேயே. அப்படி சலிக்க கூடாமல் என்ன பற்றி தெரியணும் என்ன என்ன விஜய்க்கு பிறகு இப்ப என்ன யாரு எந்த மோகனம் இன்னொரு நடிகருக்கு விவாதத்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் எல்லாம் யூடியூப்ல பார்த்து, அல்லது அர்ச்சனா ராமன் அலங்கரிக்கிறார் என்றெல்லாம் தெரியும். இப்ப என்ன பற்றி எப்ப தெரிஞ்சு கொள்ள போறேன் நான் என்றது? இப்ப நான் எல்லாம் புத்தகங்கள் வாசிச்சது, சாமி புத்தகம் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், மசூதிக்கு போறோம் எல்லாம். ஆனா எனக்கு வருது இல்லையே ஒன்றும். திருப்பி திருப்பி எல்லாம் ஓடி கிடக்கு. அறிவை பெற்றவன் திருப்பி போறான் உபதேசத்துக்கு. ஞானத்தை பெற்று அவன்கிட்ட ஞானம் இல்ல. அதனாலதான் நீங்க வேற சொன்னீங்க ஞானம் பிறப்பிலேயே வந்தாத்தான் அவனுக்கு ஆனாவனாவே விளங்கி இருக்கு வண்டேக்கிறே சொல்லிட்டீங்க. ஆனா அவனுக்கு ஆனாவனா தெரியும். ஆனா திருப்பியும் அவனு போய் திருப்பி உபதேசம் கேட்கிறான் திருப்பி. அவனுக்கு அறிவு இல்லை. அப்ப அவருக்கு ஞானம் இல்லாததால அறிவு இல்லை, அப்படித்தானே? இல்ல இல்ல அவன் ஆனா 8ஆம் வகுப்புல மேத்ஸுக்கு 80 மார்க்ஸோ அல்லது 40 மார்க்ஸோ எடுத்திருக்காரு. அது எப்படி என்ன அறிவு இல்லாம 80 மார்க்ஸ் எடுத்தார், 40 எடுத்தார்? சைவர் எடுக்காம 1வது எடுத்தா அவனுக்கு எது தெரிஞ்சிருக்கதானே? ஞானம் இருந்ததால அந்த 1 2 எடுத்து. ஞானம் இல்லாததால அவன் படிக்க இல்லையேன்னு சொல்ல வந்தேன் நான். இப்பவும் எந்த வயசு இப்ப 64. இப்ப இன்றைக்கும் நான் திருப்பி புத்தகத்தை வாசிக்கிறேன், உபதேசத்தை கேட்கிறேன், கோயிலுக்கு போறேன், செத்த வீட்டுக்கு போறேன், திருப்பி அழுகிறேன், திருப்பி வாரேன், டாக்டர்கிட்ட போறேன், திருப்பி ஒரு மகனுக்கு பிரச்சனை என்னோட கொண்டு ஓடி திரியிறேன். எனக்கு எங்க அறிவு இருக்கா ஞானம் இருக்கா? அது ரெண்டும் இருக்கா ரெண்டும் இல்லையா? ஒன்று மிஞ்சி இருக்குது. ஞானம் ஒரு முறைதான் கிடைச்சிருந்தது, பிறப்பில்தான் வந்திருக்கும் என்றதுலதான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. ஏனென்றா 16 வயசு வரைக்கும் ஐரோப்பிய சட்டத்தின்படி நீங்க பள்ளிக்கூடம் போய் ஆகும். வீட்டு இருக்கலாம். அப்படி வீட்டை இருக்கலாம். எப்படி என்ன வீட்டுல படிக்கிறதுக்கான அனுமதி பெற்று. அப்ப 16 வருஷமா ஒரு விஷயத்த சொல்றது, அதை பற்றி இப்ப திருப்பி வாசிச்சோட அதுக்கு சோதனை வைக்கிறது, எழுதுறது, இதெல்லாம் என்ன இது என்ன தண்ணியில கரையை விட்ட உப்பா? இல்லையே. அவன் அடுத்த முறை இல்ல சொல்றான் எனக்கு ஞாபகம் இருக்குது 1 1 2ன்றான். முதல்ல தெரியாம போட 1 1 1 என்னன்னு தெரியாம போனது. இப்ப 1 1 2 சொல்றாரு. அதுக்கு ஞானம் பிறக்கிற எல்லா குழந்தையும் கருவுற்றது குழந்தைகள் அல்ல. 25 மில்லியன் நிகழ்தகவுல ஒன்றுதான் கருக்கட்டுகிறது. இது தெரியும் தானே? இது விஞ்ஞானம். இது 25 மில்லியன் விந்தும் சூடும் இணையத்துக்கு எடுத்த முயற்சியில ஒன்றுதான் சக்சஸ் ஆகி கருக்கட்டுறது. அவருக்கு ஞானம் வரும் வராது என்று விவாதிக்கிறது இந்த அளவுல சரி என்று சொல்றீர்கள். 25 மில்லியன் அண்டைகளை யோசிங்க. 25 மில்லியன்ல ஒன்றுதான் வருதுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ஒன்றுதான் ஞானம். அதுதான். அப்ப 8 பில்லியனுக்கு ஞானம் இருக்கு இல்ல பிறந்துட்டது இப்ப உலகத்துல. நீங்க அங்கதான் தடுமாறுங்க. விளங்குதோ இப்போ? ஆனா இது ஞானம். இப்ப நாங்க ஞானம் இப்ப நாங்க இப்ப எங்கட நீங்க கதைங்க வாடிக்கா. நான் நிப்பாட்டணும். நீங்க கதைங்க, மற்றவர்களும் கதைங்க. சிவாஜி நேர்கள் வாயை உன்னி போட்டு பேசாம விட்டீங்க. கதையுங்கோ இடையே ஒரு சின்ன வினாடி. இல்ல இப்ப நாங்க இப்ப எங்களுக்கு தூய ஆவியானவர். இப்ப நாங்க இப்ப தூய ஆவியானவர்ன்னு சொல்லி இப்ப மூவர் இறைவன் தூய ஆவியானவர். அவர்தான் எங்களுக்கு இந்த ஞானம், அன்பு, அறிவு, கொடைன்னு சொல்லி எல்லாத்தையும் எங்களுக்கு வழங்குகிறவர் அந்த தூய ஆவியானவர் தான். நாங்க என்னுடைய மதங்களின்படி வருது. அந்த ஞானம் தான் எங்களுக்கு இந்த தேவை அன்னைக்கு அவருடைய வயிற்றுல இந்த கருவாக உருவாகினது, இயேசு உருவாகினது அந்த ஞானத்தினாலதான், அந்த அருளாலதான். அப்ப அதுல அங்க அறிவு இல்ல, அங்க ஞானம் தான் முதலிடத்துல வந்தது. அந்த ஞானத்தை தான் அந்த அன்னை பெற்றிருந்தார் என்று இன்றைய சிந்தனையில நான் வாசிச்சிருந்தேன். ஒருத்தரையும் காணும்.
மன்னிக்கணும். என்ன அமைதி ஆயிட்டீங்க? கஷ்டமான கேள்வின்னா விட்டுருவோம். என்ன இது இன்னும் ஒரு நாளைக்கு சிந்திப்போம் ஆறுதலா. உண்மையில யாராவது ஒரு ஆள் கதையும் கொடுத்தா டக்கண்டு அதுதான் ஒருத்தரும் கதைக்காம நிக்கிறீங்களே. ஞானத்தையும் அறிவையும் நிறைய அந்த புதியல என்ன இல்ல. அதுக்கு மேல இந்த கருத்து சொல்றோன்றே தெரியும். அது இல்ல, தூய ஆவியானவரின் இப்ப கொடை வந்து வந்து இப்ப நான் ஒரு சிறிய கருத்து சொல்றேன். இப்ப வந்து ஒரு பாடசாலைக்கு நாங்கள் போறோம். பாடசாலைக்கு நாங்கள் போறோம். அங்க வந்து கல்வி அறிவு ஊட்டப்படுகின்றது. நாங்கள் எக்ஸ்ட்ராவா எடுக்கக்கூடிய குழந்தைகள் தாங்கள் தேடி தேடி எடுப்பினோம். ஆனா அத மிஞ்சின ஒரு ஞானமும் சில பிள்ளைகள்ட வந்துடும். அப்ப அந்த ஞானம் வந்து கல்வி அறிவை மிஞ்சிய ஞானம். அது அவனுக்கு ஒரு திறமை. அதோட கல்வி இதுக்குள்ள கொண்டு வராதுங்க. ஏனென்னா கல்வி என்றது வேற, பள்ளிக்கூடத்துல எடுக்கிறது படிப்பு. அதாவது ஒருதன் சொல்லித்தர, அதாவது குறிப்பாக இலங்கையில முஸ்லிம் சமூகத்தவரை சொல்வார்கள் படிப்பிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி. சரியா? அதுதான் சரியான தமிழ். உண்மை சரியா அர்த்தத்துக்குரிய தமிழ். சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கறத நீங்க கற்றுட்டு ஒரு கெட்ட ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு தீயதா வளர்க்குற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கன்னு வைங்கள, எல்லாரும் அங்க வந்து கொலை களவை பற்றி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கேயும் கற்றுக்கொள்றாங்க. அவருக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அது வந்து அறிவு அல்ல, அது வந்து சரியான விஷயம் அல்ல. அது பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் ஏன் வாழ்க்கையில பாதி பேர் தோற்று போயிருக்கிறோம். வாழ்க்கையில அவ வாழ்க்கையை படிக்கல, அவ மேத்ஸையும் சயின்ஸையும் நச்சூரோ நட்டூரோ என்று சொல்லுவீங்களாக்கும் அதுதான் படிக்கணும் அவைய. சரியா? அப்ப அது கிடைக்கல. படிப்பை விடுங்கோ, கல்வி என்று உச்சரிக்காதீங்க தயவு செய்து. குறைஞ்சது சமூகத்தில் உள்ள உறவுகள், கல்வி என்றது இப்ப யாரு ஒரு தடவை சொல்றதா இருந்தால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அறிவியல் தந்தையாரு சுவிஸ்ல போய் ஒளிச்சிருந்து பிறகு 7ஆம் மாடி நிலத்துக்குள்ள இருந்து ஹிட்லருக்கு பயந்து ஓடினர். கல்வி என்பது நான் என்னுடைய விருப்பத்தை அடைவதற்கான வழிதான் கல்வி. என்னுடைய வாழ்க்கையை அடைவது, நான் எங்க நான் போய் அடைகிறேனோ அதுக்கு கல்வி. படிச்ச பிள்ளைகள் படிச்சு யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சாக்கள் எல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெற இல்லை. காரணம் அவைக்கு படிப்பிச்சு கொடுத்தது. புத்தகத்தை வச்சு, ஒரு டீச்சரை வச்சு, சோதனையை வச்சு, அதை வச்சு அளவிட்டு. ஆகவே அந்த கல்வியை இழுக்காதங்க இதுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன் என்றால், ஏற்கனவே இதுக்கு ஒரு பதில் சரியா வந்தது. நாம் கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் என்று ஒரு தமிழ் யாரை சொன்னேன்னு மறந்துட்டேன். 2 பேர்ல எனக்கு ராஜினி அவர்களா அல்லது யாரோ ஒருவர் சொல்லி இருந்தீங்கள். அது திருப்பி வடிவா போட்டீங்கன்னால், அது நீங்க உங்களோட நோட்ஸ்லயோ பிரெஞ்சிலேயோ போட்டு பாத்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் விளங்கும். நாலேஜ், அறிவு, விஸ்டம், அது வந்து ஞானம். விஸ்டம் என்றது ஞானம். ஒன்று இப்ப சில பேர் சொல்லுவினோம், எந்த பிள்ளை கண் பார்த்தால் செய்யும், கைவட்டால் செய்யும், எல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்று சொல்லுவார். இப்ப இது இன்னும் ஒரு பக்கத்துல விளங்கி கொள்ளலாம். கெட்டிக்காரனும் புத்திசாலியும் ஒரே ஆளா? கெட்டித்தனம் புத்திசாலித்தனம் 2 தனங்களும் ஒன்றா? இது நீங்க இங்க எழுதி வைங்க, இன்னும் ஒரு தரம் பேசுவோமா. இதுதான் அந்த அறிவும் விசாலம் என்று சொல்றோம். புத்திசாலித்தனம் வேற, கெட்டித்தனம் வேற, புத்திசாலித்தனம் வேற. அப்ப இப்ப வந்துட்டீங்க வேற வேற என்று. அப்ப அது எது? அப்ப இதுதான் முதல் நான் கேட்ட கேள்வி. கெட்டித்தனம் வேற, புத்திசாலி. கெட்டிக்காரனா இருக்கலாம் இல்ல அதுல. ஏன்னா புத்திசாலி சில நேரத்துல அவன கெட்டிக்காரனா இருக்கிறவனும் புத்தி இல்லாம சில நேரத்துல தடுமாறிடுவான். என்ன அது வேற, ரெண்டும் வேற வேற. இல்ல அதுதான் உண்மை, அது உண்மை. அதுதான் இந்த அறிவும் ஞானமும் அதுதான். ரெண்டும் வித்தியாசம். டாக்டர் எல்லாம் ஏதோ சொல்லி பாலன் சொன்னார். எத்தனையோ டாக்டர் கூகுள்ல அடிச்சு பாக்கினேன். இப்போ எத்தனையோ பேர் செய்த ஆபரேஷன் ஃபுட்டாப்ல ஒருபடி எனக்கு குடல் ரக்கம், அவனுக்கு கேன்சர் என்று குடலை வெட்டி போட்டான், இறந்தே போனார். ரவி என்று திருவண்ணாமலை பையன், சின்ன பையன். ஆகவே அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படி நாங்க ஒண்ணுன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்க சொல்லி டாக்டர் சொல்லி எல்லாரும் ஒரு டாக்டர் இப்ப எல்லாரும் ஒரு டாக்டர் வந்து எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க.
ஒரு டாக்டர் வந்து அவர் அறிவுள்ளவராக இருந்தா எல்லா வருத்தத்துக்கும் வைத்தியம் பண்ணலாமே. அப்ப ஏன் வேற வேற டாக்டர் அந்த துறைக்கு இந்த டாக்டர் இந்த துறைக்கு அப்படியே போறாங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவையில் ஞானம் உள்ள ஆட்கள் கிடையாது. 189. அதான் சிந்திச்சு பார்த்தா இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா எங்களோட சமயத்துல சொல்ற மாதிரி அகுஸ்தினார் இந்த கடல் தண்ணிய கடல் தண்ணியை கொண்டு வந்து சின்ன குழிக்குள்ள ஒரு சிப்பியால் அள்ளி அள்ளி ஊத்துன மாதிரி தான் அந்த ஞானம். அந்த இதை பெற்றுக்கொள்றது, அந்த ஞானம் இருந்தா தான் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். புத்திசாலியா கட்டிக்காரனா? நீங்க புத்திசாலியா கட்டிக்காரனா? தெரியலையே. ஒன்று இருந்தா தான் ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். என்னகிட்ட டாக்டர்ன்னு சொல்லும்போது இப்ப டாக்டர் அவரு படிச்சு டாக்டர், அவரு மருத்துவர், அவரு எல்லா துறையிலையும் அந்த வைத்தியத்தை செய்யலாம் தானே. ஏன் அந்த டாக்டர் இந்த டாக்டர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இப்படின்னு வராங்க? அவங்களுக்கு அந்த அறிவு திறமை அறிவு இப்படி வந்தா தான் நாங்க இதுல போகலாமன்ற ஒரு ஞானம் ஒன்று இருக்கிறதால அவங்க அதுக்குள்ள வாராங்க. என்னோட வரம், அதெல்லாம் ஒரு வரம் அவங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு வரம் தான் சொல்லலாம். வரம் இருந்தா தான் அந்த அறிவை பெறலாம். குடும்ப வைத்தியர் வந்து அவர் பெரிய சட்டி சாம்பார், அவர் ஒரு துறையில காய்க்க மாட்டார். அவர்கிட்ட எல்லாத்துக்கும் அவர்கிட்ட தான் போகணும் நீங்க. சரியா? அதுக்கு பிறகு அவர் சொல்லி விடுறார், இங்க போங்கோ அங்க போங்கோ. அவர் சொல்லிவிட்டு போற எல்லாருமே சரியாக சக்சஸ்ஃபுல்லா செய்யறது இல்லை. அவர் வந்து அறிவில இருக்கிறார். அவருக்கு ஞானம் இருந்தா சொல்லணும். இப்ப நேவிஸ் பிலிப் அவர்கள் ஞானம் பெற்றவர். என்னென்னா ஒரு நாளும் சொல்றார், ஆவியானவரை நம்பினால் எல்லாமே நடக்கும் என்று. அப்ப ஞானமுடையவர் என்ன சொல்லணும்? அதை நம்பினவர், நீங்க போய் இறைவன்கிட்ட போங்க, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வாரியல் என்று கலைச்சி விடணும். இல்ல வாங்க ஊசி போடணும் என்றவர் அவரை ஏற்கனவே படிச்சிருக்கிறார். இதுக்கு இந்த ஊசி போடணும், இதுக்கு இப்படி வெட்டணும், இதுக்கு இந்த கலவை கொடுக்கணும், படிச்சிருக்கிறார். அவர் அறிவாளி. ஆனா அவருக்கு ஞானம் இருந்தால் உன்னுடைய விதி எப்படியோ அப்படித்தான் நீ முடிய போகிறாய், இது இறைவனுடைய சித்தம் என்று உங்களை போல ஒருவர் சொன்னா அவர் தான் ஞானம். ஆனா சரி வருமோ? அது சொல்றோமோ? நாங்கள் சொல்லி போட்டு சிந்தனை எப்படிய சொல்றோம். நாங்கள் அது ஆஸ்பத்திரி இன்றைக்கு ராந்தவ் என்ன ராந்தவ் தான் சொல்ற, நீங்க ஏதோ இருக்குதுன்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுறோம், கடவுளை நம்பாம. அது ஏற்கனவே சொல்ல வேண்டாம், அதுக்குள்ள தலையிட மாட்டேன், அதை விட்டுருவோம், அது முடிவில்லாத கதை. அதுதான், நீங்கள் சாகும் வரைக்கும் ஒரு மனிதன் தேடல் உள்ளவனா இருந்தா அவன், சில பேர் வந்து எல்லா செய்தியும் ஒரு 10 பேர் வந்து ஒரே டிவியில 4 மணித்தேலும் செய்தி கேட்கிறோம், உலக புதினம் எல்லாம் சொல்லினோம். அந்த 10 பேர் அந்த கட்டிடத்துக்கு வெளியில போனதுக்கு பிறகு 10 பேரும் ஒரே விதமாக அதை திருப்பி சொல்லுவினோம், விளங்கி கொண்டிருப்பினோம் இல்ல. சில பேருக்கு ஞானமும் இருக்கு, எல்லாருக்கும் அறிவு இன்ஃபர்மேட்டிவ் வந்துடும், எல்லாருக்கும் தகவல் செய்தி எல்லாம் காதுக்குள்ள போயிடும். ஆனால் அவனை சிந்திச்சுட்டு இவன் விதக்கதை வச்சவன், பாருங்க விடி இது நடக்க போகுது, இது பொய் சொல்றாங்க என்று சிலர் சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஞானம் இருக்கு. இது நான் கதைக்காட்டி பேசாம இருக்கு நிகழ்ச்சி நிப்பாட்டு. நான் தொழில நிக்கிறேன், வேற வழி இல்லை, கஷ்டம் கதைக்கு. நான்
சிந்திங்க, தயவு செய்து. எனக்கும் உட்பட, உபதேசம் அல்ல, நடாமோனுக்கு உட்பட நாம் எம்மை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். தன்னை அறிந்தவன் தான் மனிதன். தன்னை அறியாதவர்கள் மூடர். மற்றவர் கதை, நாங்க போய் இந்த சாத்திரம் கேட்போம், டாக்டர்கிட்ட போய் கதை கேட்போம், அல்லது ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு ஆள்கிட்ட போய் அவர்கிட்ட போய் வழி கேட்போம். இது நாங்கள் இயலாதவர்கள். இவ்வளவு வருஷம் வாழ்ந்து விட நமக்கு தெரியலையா சில விஷயங்கள், நாம் எப்படி ஆக போறோம்னு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாம் முதல்ல என்னை நான் உலகம், எனக்குள்ளேயே கடவுள், நானே கடவுள் என்ற சிந்தனைக்குள்ள வந்தீங்கன்னா ஞானம் உடையவர்கள். மற்றவர்கள் அப்போது காய்ச்சிருந்தாங்க, வியாழக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா புத்தகத்தை ஒரு சொல்றது என்று நாங்கள் இப்படி ஏமாந்து கொண்டே இருப்போம். நாங்கள் எங்களுக்கு வழிபடுத்த ஒரு நிலை கிடையாது. சரி, அதை சொல்லி முடிவு கொண்டு வருவோம். இங்க கெட்டிக்காரன் புத்திசாலி ரெண்டையும் கெட்டிக்காரன் என்றால் பெண் ஆண் என்று இல்லை, மனிதன். ஒரு மனிதனை இப்படித்தானே கெட்டிக்காரன் என்று தானே சொல்றோம். அதில் பெண்ணாம் இருக்கலாம். கெட்டித்தனத்துக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சால் இன்றைக்கு நாங்களுக்கு அடிப்படை கேட்ட கேள்வியினுடைய கருத்து தெரியும். நெவிசிப்பவர்கள் சிந்தனையை புத்தகத்திலிருந்து எடுக்காமல் வாசிச்சிருந்தா இந்த கேள்வியை நான் கடைசி வரைக்கும் கேட்டே இருக்க மாட்டேன். ஏனென்றா எவனோ ஒருவனுடைய அறிதலை புரிதலை நான் நம்புறேன். எனக்கு அது இந்த ஞானம் கிடையாது. இது திருப்பி யோசிக்கிறது. இல்ல, நாங்க மதத்தின் அடிப்படையில் இப்ப எங்கட தூயாவியானவர் மதம் புத்தகத்துல எழுதினான் மனிதன். இல்ல, எங்களுடைய சமய நம்பிக்கை அது இறைவன். அது சமய நம்பிக்கை. சமயம் சொல்லப்பட்டது ஒரு கதை என்று சொல்ல முடியாது. நீங்க நம்புங்க. அதான் நான் சொல்றேன். இப்ப இதுல எத்தனை கத்தோலிக்கர்கள் இருக்கிறீங்க? இப்ப நான் அவரும் நேசிப்பவர்களும் இருக்கு. 2 கத்தோலிக்கர்கள் இருக்கிறீர்கள். பாரன் வேறு சமயம், மற்ற ஒரு சமயம். இப்ப ஜெயராமர்களுக்கும் 2 பேரும் ஒரு கடவுளையா? நீங்கள் ஒரு கடவுள் அவங்க 2 பேருக்கும் ஒரே கடவுள் தான். அது புத்தகத்துல சொல்லி இருக்குது. நம்ம வச்சுட்டாங்க. எங்கட நடைமுறையிலேயே நாங்க எங்களுக்கு ஒரே கடவுள் தானே எங்களுக்கு. இல்ல, ஒரே கடவுள் என்று ஒருத்தர் சொன்னதை சொல்றீங்க நீங்க. இல்ல நாங்க அந்த அதுதான் பாருங்க, ஞானம் இன்னும் வரணும் எங்களுக்கு கடைசி வரைக்கும். அப்படி என்றால் யானடேசன் அவர்கள் சொன்னதும் நேசிப்பவர் சொன்னதும் முரண்பாடான கருத்துக்கள். அவர் சொன்னார் அறிவில் இருந்தா ஞானம் வரும் என்றார். நீங்க சொன்னீங்க ஞானம் இல்லாட்டி அறிவே வராது. இப்ப கேட்டா ஒரு கடவுள்ன்றீங்களே, சும்மா பச்சாதாபம். இல்ல நான் முந்தி சொல்லுவேன் தானே, கிழமை நாள்ல சிந்தனை சொல்ற எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்லை. அதுல குறிப்பாக ஒருவர்கிட்ட நான் அவர் வேறு எதுக்கோ எடுத்த போது தொலைபேசியில கேட்ட போது, நீங்கள் கத்தோலிக்க சமயத்தை நீங்க எல்லாரும் கும்புறது ஒரு கடவுள் ஆண்ட போது அண்டையில இருந்து இந்த பக்கம் வர்றதும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை. சரியா? ஏனென்றால் இல்ல, அது நீங்க மூட்டையா கட்டி வச்சது தான் சரியன்னு நம்புறீங்க. ஆனா விடியவில்லைன்னா எழுப்பினோட வேலை தொலைக்கிறீங்க, சாப்பிடுறீங்க, புதுசா மூச்சு எடுக்கிறீங்க, எல்லாம் செய்யறோம். எல்லாம் எனக்கு தெரியுமென்னா அப்படி இருக்க வேண்டியானே. இருந்த இடத்துலயே எல்லாம் எனக்கு கிடைக்கும். இல்ல, நான் தேடுறேன் ஒவ்வொரு நாளும். புதிய சாப்பாடு தியானம் சார் சமைச்சே முடிச்சுட்டாரு. விடிய சாப்பிட்டு முடிச்சுட்டாரு, மத்தியானம் சமைச்சு முடிச்சுட்டாரு, ரஜினியாரும் சமைச்சு வச்சுட்டு தான் நடக்க. நாங்க திருப்பி போய் சமைக்கிறோம், சாப்பிடுறோம், மூச்சு எடுக்கிறோம். நாங்கள் எடுத்த கருத்துக்கள் சரி என்பது அல்ல. புதிதாய் தேட வேண்டும். புதிதாய் பிறக்கிறோம், born again. புதிதாய் அறிகிறோம், புதிதாய் தேடல் செய்கிறோம். எனது அம்மாவை தட்டி பார்க்கிறோம், நீ தான் என் அம்மாவா? வித்தியாசமா இருக்கிறேன் நான், நீ வித்தியாசமா இருக்கிறேன். இதை செய்ய எங்களுக்கு ஞானம் வரும். அந்த ஞானத்தினுடைய முதல்ல டேவிட் என்ன சொன்னார், அந்த இறை அச்சத்தை அதன் நம்பிக்கையின் தொடக்கம் தான் ஞானம் உண்டு. ஞானத்தினுடைய முதிர்ச்சி எங்களுக்கு இறைவன் அடி சேர்தல். அந்த ஞானம் பிறக்கிற போது
அதைத்தான் ஒரு ஒரு யாழ்ப்பாணத்துல ஒரு ஒரு அது என்னன்னு சொல்றது, ஒரு அறிஞன் சொன்னான், எப்பவோ முடிந்த காரியம், யாவும் உண்மை, சும்மா இரு. ஏனென்று சொல்லி சொன்னால், நான் நினைச்சு இதை கதைக்கவும் இல்லை, நீங்கள் நினைச்சு எனக்கு பதில் சொல்லவும் இல்லை. இயக்கப்படுகிறோம். அதான் நீங்கள் கும்புற கடவுளுக்கும் நான் நம்புற கடவுளுக்கும் வித்தியாசம். நான் கடவுளை கும்பிடுவதில்லை, ஏனென்றால் என்னை கும்பிட முடியாது. நான் கும்பிடுவதில்லை. ஆனால் இயக்கப்படுகிறது நம்புற நான் கடவுள் நம்பிக்கை கூடியவனா, சொல்லப்படுவதை நம்புற நீங்கள் கடவுள் பக்தி கூடியவரா? எனக்கு வடிவா தெரியுமா இந்த அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. நீங்கள் ஏதோ சொல்றத புத்தகங்களையும் வாசகங்களையும் உபதேசங்களையும் நம்புறீங்க. ரஜினிகள் இந்த இடைவெளி கதைங்க எனக்கு ஒரு நிமிஷம் வேணும். அந்த மன்னிக்கோணும் அதிபர்களே, நீங்க சொன்னீங்க மனிதர் எழுதுறன்னு சொல்லி, ஆனா பைபிள்ல உள்ள இறைவார்த்தைகள் முழுக்க உண்மை உள்ள வார்த்தைகள். இயேசப்பாவோட இருந்த சீசர்களால ஆவியானவர் மூலம் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வேதாகமத்தில் உள்ள வசனங்கள். ஒவ்வொரு வசனங்களும் அது உண்மை உள்ள வார்த்தைகள். நன்றி பாலண்ணா. அடிக்கடி அதிகம் சொல்றவர் அது மனிதர்களால் எழுதப்பட்டார் சொல்லி சௌரி அந்த இயேசப்பாவோட இருந்த தூதர்கள்லாம் அவர்கள்லாம் ஆவியானவர் மூலம் எழுதப்பட்ட வார்த்தைகள் முகத்தான் பைபிள்ல இருக்குது. அது சொல்லி இயேசப்பா இங்க வந்தது மனம் திரும்ப சொல்லித்தான் வந்தவர். இதை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு, விபச்சாரத்தை விட்டு மனம் திரும்பு, களவை விட்டு மனம் திரும்பு. மதம் இல்ல, மனம் திரும்புங்கள். அதான் மனம் திரும்பித்தான் இப்ப எல்லாரும் போய் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் சபையில போயினோம். மனம் திரும்பி செய்த பாவங்களை விட்டு மனம் திரும்பி போயினோம். கொலை அதை விட்டு மனம் திரும்பு, அதை விட்டு எல்லா விட்டு மனம் திரும்பு. மனம் அதைத்தான் சொல்லியிருந்தார் பாலண்ணா. எப்பவோ முடிஞ்ச காரியம் நாங்க இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம்ன்றது எல்லாமே முதலே நிர்ணயிக்கப்பட்டுட்டு இப்படி 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 இப்படித்தான் இருக்கும்ன்றது. ஆமாம். அதான் சௌரி அந்த 7 மணிக்கு அந்த சபைக்கு போனாக்களை கேட்டு பாருங்க. இருபது காரியம் வந்தீங்கன்னா அவையிலே உங்களுக்கு தெரிஞ்சாக்களா இருப்பிடம் அவையிலே சொல்லிவிடும் உங்களுக்கு என்ன காரணம் என்று. அவையின் வாயிலே வரும் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ உறவு யாரும் ஒரு ஆளாவது இருப்பினா ஒரு ஆளாவது இவ்வளவு கழிச்சதுக்கு பிறகு பாலன் இதை சொல்றாருண்டா, பாலனுக்கு ஞானம் இருக்கா, அறிவு இருக்கா? ஏனென்றா பைபிள் என்ற பேர்ல வாசிக்கக்கூடிய 2 புத்தகம், அதுல ஒன்றை நேவிஸ் பிலிப்பர்கள் வாசிக்கிறார், ஒன்றை பாலன் வாசிக்கிறார். 2லயும் பல கருத்துக்கள் மாறுபட்டு இருக்கின்றன. இதை விளங்காத பாலன் இப்ப சொல்றாரு அதுல இருந்த அத்தனையும் உண்மையாண்டு. விளக்கமா இருக்கு. அதுல கொஞ்சம் விளக்கம் ஒரே வசனம் தான் இருக்கு. அதுல ஒரே கருத்து. அதுல கொஞ்சம் ரோமன் கத்தோலிக்கத்துல விரிவா இருக்கு, விரிவாக இருக்கு. ஒரே கருத்து தான். இதையெல்லாம் நாங்க சிந்திக்க போனா அதெல்லாம் முதல் சொன்ன மாதிரி இந்த கடல் நீரை சின்ன புளிக்குள்ள ஊத்துற மாதிரி தான். கடல் நீர் வேதாகமத்தில் உள்ள இறைவார்த்தை முழுக்க ஆவியானவரால் எழுதப்பட்ட வார்த்தைகள். இந்த இயேசப்பா தூதர் அவர்கள் மூலம் எழுதப்பட்ட வார்த்தைகள். யோவான், பேதுரு, மத்தேயு, மோசஸ் அவையெல்லாம் எழுதப்பட்ட வார்த்தைகள்லாம் இந்த பைபிள்ல உள்ள வார்த்தைகள். பைபிள்ல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் சரியா சும்மா பொதுவாக தானே கேட்டவர் ஞானத்துக்கு. இல்ல, அடிக்கடி அந்த மனிதர்கள் எழுதப்பட பைபிள்ல உள்ள வார்த்தைகள் மட்டும், பைபிள்ல உள்ள வார்த்தைகள் மட்டும்தான் நான் சொல்றேன். அதைத்தான் நான் சொல்றேன். அந்த வார்த்தைகள் மட்டும்தான் அது ஜீவன் உள்ள வார்த்தைகள், உண்மை உள்ள வார்த்தைகள். அது சமயத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள சொன்னாங்க. இது பொதுவாக கேட்டது, அறிவா ஞானமா இது என்ன வித்தியாசம் தான் கேட்டவர். அதுக்கு சொல்லிங்க வேதாகமங்களை இதுக்குள்ள கொண்டாதீங்க. இல்ல, மனிதரால் எழுதப்பட்டதுன்னு சொல்லி நான் அதுதான் மனிதரால் எழுதப்படையில மனுஷன் தான் எழுதினதை கூட திருப்பி விளங்குற அளவுக்கு ஞானத்தை இறைவன் எங்களுக்கு கொடுக்கு. இது கவலைக்குரிய விஷயம். இப்ப டேவிட் அண்ணாவிட்ட எவ்வளவு நேரம் திருப்பி கேட்ட நீங்க என்ன விளங்குறீங்களா, அவர் வேதாகமத்திலிருந்து ஆதியாகமம், இத்திரியாகம், சங்கீதம் எல்லாம் சொல்ல தொடங்கிட்டு. அது கொஞ்சம் ஆனா அது உங்களுடைய நம்பிக்கை, அது பிரச்சனை இல்லை.
அதை வச்சு கொண்டு நீ மற்றவனை நம்பு என்று கேட்கறது இவ்வளவு பாலண்ணா சிந்தனை இல்ல அது சொந்த மனமாற்றம் விருப்பம் வந்துட்டு பைபோஸ் பண்றே இல்ல வார்த்தைகளை சொல்லணும் அப்ப சொல்லாட்டி நீங்க எங்களுக்கு உங்களோட கேடு. விருப்பம்ன்றத பொது வழியில சொல்லும் போது திருப்ப இந்த சிந்தனையிலே சொன்னீங்க மனமாற்றம் மனமாற்றம் இல்லை மனமாற்றம் வந்து அழுத்தி திருப்பி சொல்லி போட்டு போறீங்க. சரி, அது நீங்கள் சொல்றது உங்களுடைய நம்பிக்கை. எந்த கடவுள் நம்பிக்கையை நான் உங்களுக்கு பரப்புறது இல்லை. நானே கடவுள் முடிஞ்சது கதை. அது பைபிளாவும் இருக்கலாம், சிவராணமாவும் இருக்கலாம், குரானாவும் இருக்கலாம். அது அது அவரவருடைய பிரச்சனை. அதுக்குள்ள போக வேண்டாம். சொன்னதுதான் சரி. ஏனென்றா நான் உங்களை குறை சொல்லல, பிள்ளையா இந்த வார்த்தைக்காக என்ன மன்னிக்கணும். சில பேரை திருத்தவே முடியாது. அவங்கள சொல்ல இல்லையா மன்னிப்ப நாண்டு ஒண்ணு நிப்பாங்க. அவருக்கு விளங்குறது இல்லை. அதுதான் முதலில் ஒரு வார்த்தையில சொன்னேன். இதுல இருக்கிற அத்தனை பேரை விட கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம். எனவே நான் ஒன்றையுமே வாசிச்சு கண்டுபிடிக்கவே இல்லை. இறைவன் நேரவே அருள்றான் என்ற நம்பிக்கையிலேயே நான் பேசுறேன், நடக்கிறேன், வாழ்றேன். எனக்கு தெரியும் இதெல்லாம் நிலையற்றது. எனக்கு தந்த வாழ்க்கை 50 வயசுலயே போதும். இன்றைக்கு 14 வருஷங்கள் போனஸ்ல வாழ்றேன். இதெல்லாம் நீங்க யாராவது சொல்லுவீங்களா? ஏன்னா பைபிள்லயோ குரான்லயோ சிவராணத்திலயோ எழுதியிருக்கா? அது ஒன்றும் இது எழுதியிருக்க. நீங்க உங்களை விளங்கி கொள்ளல. நீங்கள் யாரையும் இந்த பிறப்புல இருக்கிறோம், ஏன் இதுல இருக்கிறோம், ஏன் இப்படி கதைக்கிறோம், ஏன் சாப்பிடுறோம், ஏன் கொட்டாய் விடுறோம் வந்து அறியாமலே வாழ்றோம். புது பைபிள்ல எழுதியிருக்காது, குரான்ல எழுதியிருக்காது. அதை நம்புறது உங்களோட பிரச்சனை. எத்தனையோ பேர் இந்த பயங்கரவாத இயக்கங்கள் இருக்குது, பலத்தை வெற்று இயக்கங்கள், அதெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. என்ன கடவுள் தான் என்ன அதுல சேர்த்து விட்டாரு. என்ன வித்தியாசம் எனக்கும் உங்களுக்கு, அவனுக்கும் எங்களுக்கும்? அவன் பகிரங்கமா வந்து கழுத்தை வெட்டுறவுதான் பிரச்சனை. சரி, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அப்பாவை பற்றி சில கொடிகள் பேசிவிட்டு விடைபெறுவோம். நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். சரி, அப்ப உடனே விடைபெறதாக்கு ஒரு ஜூம்ல இருந்து வெளியில போறீங்களா? பண்ணி போட ஏனென்றா அப்ப தெரியும் நாங்க பெற்றது செய்யலாமா விடலாமா. நீங்க இவ்வளவு இஞ்சி இடிக்கல எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நான் விடைபெறுகிறேன். நான் பிறகு நான் மற்ற பக்கத்தால கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எனது அப்பாவை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னா, அப்பா ஒரு எங்களோட அன்பாக இருந்தார். ஆனால் சரியான எங்களுக்கு இந்த இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டும் கூட தான். படிக்கணும், வெளியில் போகணும், அந்த கட்டுப்பாடுகள் இருந்த கொஞ்சம் வச்சிருந்தவர். மற்றபடி எங்களை படிப்பித்து ஒரு குறையும் இல்லாமல் படிப்பித்தார். சாப்பாடுக்கோ அல்லது உணவுடைகளுக்கு எங்களுக்கு ஒரு கஷ்டத்தை அவர்கள் தரையில். மற்ற படிப்பில் தான் முக்கியமாக எங்களை கவனம் எடுத்தவர். அந்த சின்ன இதுகளை நாங்கள் செய்யணும். அந்த பொய் சொல்லணும், அந்த